லோகேஷ் பயங்கரமாக ஆக்ஷன் வரும். பார்த்திபன் தான் லியோன்றது தெரிஞ்சு ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மொபைல் ஃபோனில் காமிப்பான். மொபைல் ஃபோனை இப்படி வச்சதும் ஒரு 50 தலைங்க இடிச்சுக்கிட்டு வந்து பார்க்கும். அந்த மாதிரி தான் விஷுவல் இருந்துச்சு. ஆனால் லோகேஷ் ஆம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னா, போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கண்ணாடியை டஸ்ட் ஆக்கி சுற்றி வச்சு உடைக்கிறது இருக்குல்ல, அதுதான் லோகேஷ். பிரதீப்னால எல்ஐகே மாதிரி ஒரு படத்தை ஹோல்ட் பண்ண முடியுது. முன்னாடி அது இன்னொரு பெரிய ஸ்டாருக்கு சொன்னது ஆன் பார் அந்த பட்ஜெட்டில் பண்ண வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் அவரை பொசிஷன் பண்ண முடியுது. அபிஷன் ஹீரோ பண்ண படம் ஜெயிக்குது, பிரதீப் பண்ணுற படம் ஜெயிக்குது, கென் கர்னஸ் பண்ணுற படம் ஜெயிக்குது. இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தாண்டி அவங்க டேரக்டராகவே அந்த படத்தை அவங்களே செதுக்கிக்கிறாங்க. இப்போ மணிகன் பண்ணுற படம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எலி பிடிக்கிற கேரக்டரு, கொரட்டை விடுற கேரக்டரு, ஒரு டாக்ஸிக் லவர்ன்றது ஒரு ஆள் குடும்பஸ்தலில் நொட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிற இடத்துல சிரிப்பார் அளவுக்கு ஒரு ஆள் எவ்வளோ தூரம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஓடுறது இருக்குல்ல, அது அவர் பயங்கரமாக கேரி பண்ணுறாரு. லோகேஷ் கதையே கேட்கல, நான் இது மாதிரி படம் பண்ண போகிறேன்னதும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தாண்டா, டைட்டில் மட்டும் மாற்றிறேன்ட்டான். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் ரத்னா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியில் குழுக்குழு முன்னாடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அதுக்கப்புறம் தான் லியோவோ தெரியல சார் எனக்கு. டைம் லைனே ஒரு மாதிரி இருக்குது. பட் பிஃபோர் வி ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் 29 மே 8 வர போகிற 29th அது சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு இது. ஆமாம் சார், ரெண்டும் நம்பராக வேறு இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ எலெக்ஷன் டைம் அண்ட் நீங்கள் வந்து காலேஜ் டைம்ஸ்லேருந்தே விஜயை வச்சு ஒரு படம் பண்ணும், அதுக்குன்னு ஒரு கதை வச்சுருக்கேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. அது இப்போ நடக்கிற மாதிரி தெரியல, பிகாஸ் அவர் வந்து படங்களை விட்டு போகிறேங்கிறாரு. வாட் இஸ் எ ஃபீலிங் ரைட் நவ்? எல்லாருக்கும் இருக்குமா தான் சார். ஏன்னா ஒரு பெரிய வாய்டு இருக்குது, அது ஆப்வியஸாக தெரியுது. அந்த வாய்டுனால தான் சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி சாண்ட்விச் ஆகிடும் 2 பெரிய படங்கள் நடுவில், இல்லைன்னா ஒரு 8 சின்ன படங்களோடு சேர்ந்து வரும், அந்த மாதிரி இருக்கும். இப்போது அஜித் சாரும் படங்கள் அதிகம் பண்ணாதனாலையும், விஜய் சாரும் இப்படி இந்த சைடு பிஸியாக இருக்கனாலையும் ஒரு பெரிய வாய்டு இருக்குன்னு மட்டும் ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம ரீசெண்டாக ஹிட்டான எல்லா படமுமே சின்ன படங்களாக தான் இருக்குது. அந்த வகையில் விஜய் சார் ஒரு பெரிய என்டர்டெய்னர், அவர் இண்டஸ்ட்ரியில் இல்லை. ஒரு பூம் ஒன்று வரும்ல, இப்போ மாஸ்டர் கோவிடுக்கு அப்புறம் வந்த ஒரு 50% ஆக்குபென்சிலே திரும்ப தேட்ரிக்கல் பக்கம் வர வைக்கிறதுக்கு ஒரு பூம் ஆச்சு. அந்த மாதிரி மேஜிக் பண்ணுற ஒரு ஆள். நிறையா டைம் வந்து அந்த இயரில் நிறையா ஃப்ளாப்ஸ் வந்திருக்கும், பெரிய ஹீரோஸ் தான். அந்த டைமில் வந்து ஒன்று பண்ணுவார். எல்லாரும் ஹீரோஸுமே கேட்சப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி இவரும் பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்ப அவர் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப வைபவ் சூரியவன்சியோட ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி இருக்குமா. ஸோ அவர் இல்லாதது ஒரு வருத்தம் தான். ஏன்னா எனிடே வந்து நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன், அவர் வின் பண்ணால் நம்ம வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ன்ற. நான் சைல்ட்ஹுட்லேருந்து அப்படி பழகினால. இது எலெக்ஷன் சொல்கிறீங்களா? இல்லை, படங்கள் சொல்கிறேன். அப்படி பொலிட்டிக்கலாக போனதுக்கப்புறம் எனக்கே வந்து அதில் எனக்கு சில ஐடியாலஜிஸ் இருக்கும், சில இது முன்ன பின்ன தான் இருக்கும். அப்படின்னும் போது அதில் நான் பெருசாக ஃபாலோ பண்ணுறதே விட்டுட்டேன். நீங்கள் இப்போ ஒரு ப்ரோமோ வர விட்டுருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவிலேருந்து விலகி இருக்க போகிறீங்க, விலகி இருக்கிறதே வந்து இந்த படத்துக்கு நல்லது அப்படின்ட்டு. அந்த ப்ரோமோ கூட நான் போடல, அதுலேருந்து விலகியே தான் இருக்கேன். ஸோ நோ நாய்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் வச்சுருந்த கதை என்ன மாதிரி கதை? அது ஒரு ரூரல் மாஸ் படம். நான் ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு வேட்டி சட்டையில் விஜய் சாரை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அந்த மாதிரி ஒரு இறங்கி அடிக்கிற ஒரு ரூரல் சப்ஜெக்டாக ஒன்று தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னபோது விஜய் சாரை தான் கேட்டார், மெசேஜ் பண்ணார். நான் அந்த இன்டர்வியூ கிளிப் எனக்கு அனுப்புனாங்க, பார்த்தேன். பர்டிகுலராக அது ரூரல் சப்ஜெக்ட்னு சொன்னேன்னா ஐ வுட் லைக் டு ஹியர் இட்னு சொன்னார். நான் போனேன், கதை சொன்னேன், அவருக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த டைமில் வாரிசு அதுவும் வந்து பேரலாக பேசிகிட்டு இருந்த டைம். அதுக்கப்புறம் அது பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிது. அண்ட் அப்படியே நம்ம ரூட்டும் அடுத்து வேறு அப்படின்னு போச்சு. சாரும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணார். இப்போது உங்களுக்கே தெரியும். இப்போது இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு, இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்து 2 ரத்னகுமாராக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் பண்ணுற ரத்னகுமார் வந்துட்டு ஒரு சென்சிபிலிட்டியோட படங்கள் எடுக்கிறாரு. ரைட்டராக ஒர்க் பண்ணுற ரத்னகுமார் வந்து மெகா ஸ்டார்ஸோட ஸ்கிரிப்ட்ஸை ஒரு மாதிரி கோ ரைட்டிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அட்ரஸ் பண்ணாரு. பிகாஸ் ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டு ஒரு பெரிய ஸ்டார் விலகி போயிட்டா
ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருந்ததுனால ஒரு மாதிரி தியேட்ரிக்கலாக வந்து அப்பப்போ ஒரு ஸ்டார் வந்துட்டே இருந்தாங்க அந்த மாதிரி. பட் இப்போ அந்த மாதிரி வர சான்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். do you think it's going to be easy to find a new superstar? Because சில படங்கள் வந்துட்டு புது முறையில் வச்சு பண்ணலாம், சின்ன ஃபேஸஸ் வச்சு பண்ணலாம், they'll be good actors. இப்போ சில படங்களுக்கு வந்து தேவையான பட்ஜெட்டை கொண்டு வரத்துக்கு ஒரு 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 ஸ்டார் வேணும், அந்த விஜய் லெவல் ஸ்டார் ஒன்று தேவை. do you think it's going to be easy to find another one? ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 வருஷத்தில் வர சான்ஸ் இருக்கா, இல்லை how do you see it? இல்லை சார், நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக அந்த இடத்துக்கு போவோமான்னு ஒன்று எக்ஸாக்டாக அவர் லெவலில், பட் ஒரு பெரிய ஸ்டார் இப்போ தெலுங்குல அல்லு அர்ஜுன் இருக்காரு, அந்த மாதிரி சொல்கிறேன். அதான் சார், இப்போது அபிஷன் ஹீரோ பண்ண படம் ஜெயிக்குது, பிரதீப் பண்ணுற படம் ஜெயிக்குது, கென் கருணாஸ் பண்ணுற படம் ஜெயிக்குது. இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தாண்டி அவங்க டைரக்டராகவே அந்த படத்தை அவங்களே செதுக்கிக்கிறாங்க. உளியில் போய் கல் மூட்டுற மாதிரி அவங்களே வந்து அவங்கள செதுக்கி உருவாக்கி பொசிஷன் பண்ணி அந்த படம் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த ரீச்சுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல. அது அவங்க ஸ்கேல் பெருசாக அடுத்த பட்ஜெட் இப்போ பிரதீப்னால எல்ஐகே மாதிரி ஒரு படத்தை ஹோல்ட் பண்ண முடியுது. முன்னாடி அது இன்னொரு பெரிய ஸ்டாருக்கு சொன்னது ஆன் பார் அந்த பட்ஜெட்டில் பண்ண வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் அவரை பொசிஷன் பண்ண முடியுது. அண்டு இப்போ மலையாளத்தில் எடுத்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் பெரிய ஸ்டார்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லோக்காவில் நம்ம சொல்ல முடியாது, பட் அதெல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோஸ் பண்ண. அதே மாதிரி ஏரியாவுக்கு நம்ம ஊர்லேயும் படங்கள் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஹீரோவர்ஷிப் படங்கள்லாம் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு ஃபாலோவிங் இருந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு படம் சின்னதாக இருந்து அதே படத்தோட சீக்குவல் வரும்போது அவங்களே அந்த 100 crore 200 crore படமாக அதை பண்ண முடிகிற அளவுக்கு கொண்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ஸ் ட்ரிவன், கண்டென்ட் ட்ரிவன் இது ரெண்டுமே தனித்தனியாகவே வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பெரிய பட்ஜெட்டாக பண்ணும்போது இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு 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 ப்ரோட்டோடைப்பாக சின்ன படமாக அது பிகினிங்கில் ஜெயிச்சு அந்த கேரக்டர் லவ் பண்ணால் ஒரு படத்தை 4 மணி நேரம் கூட பார்ப்பாங்க சார் எனக்கு தெரிஞ்சு. அது புஷ்பாவாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், இந்த கேரக்டரை இந்த சுச்சுவேஷனில் போட்டால் எப்படி வெடிக்கும்னு தெரியாதுன்ற த்ரில்லுக்கே வந்து ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸாக சின்ன படமாக ஃபஸ்ட் படம் இருந்தால் கூட சீக்குவலாக வரும்போது எனக்கு தெரிஞ்சு பெரிய படமாக ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் அதோட இப்போ அது மார்க்கெட்டாக ஆகி அடுத்த படத்தை என்ன படமாக இருந்தாலும் சரி அடுத்த படம் இந்த பிஸ்னஸை பண்ண வைக்க முடியுன்றது இடத்துக்கு போகுமா தெரில. அகைன் அது ஃப்ரம் த ஜீரோ தான் வரும். 29 May 8th வரப்போகிற 29 இந்த படத்தில் டைட்டில் டீசர் ரத்னா, இட் இஸ் த மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் டைட்டில் டீசர் ஐவ் சீன் இன் அ வெரி லாங் டைம். தேங்க்யூ சார். ஐ மீன் ஃபேண்டாஸ்டிக்னா நான் அது முதல் வாட்டி நம்ம யூஸ்வலி டீசர்னால் படம் எந்த மாதிரி அப்படின்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்டோட நீங்கள் யாருங்கிற கான்செப்டோட ஆரம்பித்து வேறு ஆட்களை கேட்டு யாரோ ஒரு இன்விசிபிள் இன்டர்வியூவர் வந்து கேட்டு அவங்கவுங்க சொல்லிவிட்டு பேர் தான் நீங்களா, இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்லை அதை நீங்கள் பண்ணுற வேலை அதுதான் நீங்களா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக வந்துட்டு நான் யாருங்கிற கொஷின் மார்க்கோட முடிகிற சமயத்தில் நீங்கள் முடிக்கிறீங்க. ஐ தாட் தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். பிகாஸ் அந்த படம் வந்து ஒரு சர்டன் கன்ஃபியூஷனில் இருக்கிற ஒருத்தரோட மனநிலையை பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் சொல்ல வேணாம். அந்த நீங்கள் யார் ரத்னா? ஆக்சுவலாக இந்த படத்துலையும் அதுக்கான தீர்வு சொல்கிற படம் இல்லை சார். அந்த சர்ச் தான் லைஃப்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. நான் ஒரு ஸ்டேஜ்லேயே கூட சொல்லிட்டேன். எனக்கு கை கொடுக்கும்போது ஒன்று லோகேஷ் நான் எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க, கேட்டதாக சொல்லுவாங்க. விஜய் நான் எப்படி இருக்காங்க கேட்டதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த கை எந்த தானே என்னை எப்போ கேட்பீங்கன்ற கேள்வி எனக்கு வந்ததுலேருந்து தான் அப்போ நான் யாருன்ற கேள்வி வந்துச்சு. நான் கார்த்தி சுப்ராஜ் சாரை 1 year 1.5 years முன்னாடி ஒரு முறை மீட் பண்ணும்போது நீங்கள் எதுக்காக வந்தீங்க, நீங்கள் என்னவா பார்க்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களை அப்படின்ற கேள்வி என்னையே கேட்டார். ஒரு குட் ரைட்டர் இல்லை குட் டைரக்டர் அப்படின்னு ஆகணுன்றது உங்களோட எதை நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பிரதானமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டேன். இதெல்லாம் எனக்குள்ள கேள்வியாக இருந்துச்சு. பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண ஸ்கிரிப்ட் தான். என்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இந்த கேள்வி ரொம்ப உறுத்த ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது என்னோடய டீம் ஏடிஸ் கிட்ட தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் 29 போது நிறையா நம்பர்ஸில் படங்கள் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆவாங்க. டோர் நம்பருன்றவாங்க, பஸ் நம்பருன்றவாங்க, ஜெர்சி நம்பராக கூட இருக்கலாம். நீங்கள் எப்படி போய் ஏஜ்னு எப்படி புரிய வைப்பீங்க? சத்யா வயசு 29ன்னு டைட்டில் வைக்க முடியுமா?
லோகேஷ் கதையே கேட்கல. கேட்டதும் நான் இது மாதிரி படம் பண்ண போகிறேன்னதும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான்டா, டைட்டில் மட்டும் மாற்றிடுன்ட்டான். ஆனால் இதில் வந்து ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்குது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு தெரில. அப்போ நான் அந்த ட்ராவல் அப்போது என்னோடய டீம் என் ஐடிஸ்க்கு தான் வாய்ஸ் நோட் போட்டேன். இந்த மாதிரி ஒருத்தட்டையும் கேட்கும்போது க்ளூலெஸ்ஸாக இருக்கிற ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் பண்ணிட்டேன். நான் 2 days ஆச்சு போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க வெறும் iPhone 16 தான் இதை போய் ஷூட் பண்ணாங்க. சும்மா ரேண்டமாக ரோட்டில் இறங்கினாங்க. டீசரா? ஆமாம், நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்க்குறதே வந்து ஃபோனில் எடுத்த டீசர் தான். இல்லை நீங்கள் ஆனால் கான்செப்ட் சொல்லிட்டீங்க அவங்கக்கிட்ட? ஆமாம், ஐடியாவே இதான்றது சொல்லிட்டோம். பிகினிங்கில் ஆனாலுமே அது புரியணுன்றதுக்காக ஒரு ரேடியோ ஜாக்கி பேசுகிறதா ஆரம்பித்து 29க்கும் 30க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்ற அந்த மாதிரி ஏஜில் இருக்க பசங்கிட்ட போய் அந்த கேள்வியை கேட்போன்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது இன்னும் கிளியராக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒருத்தன் கேட்டானா எவ்வளோ குழப்பத்துலேருந்து அவன் தெரியலன்ற பதில் சொல்லுவான்றவன் தான் ஹீரோ. ஏன்னா இந்த படத்தில் கேரக்டர் அந்த சத்யான்ற கேரக்டருக்கு 29 வயசு தான். அவங்ககிட்ட நீ பெரியவன் ஆகணும் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டால் நான் பெரியவன் ஆகணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டேன், அதுக்கு மேலே எனக்கு ஆசையே கிடையாதுன்ற அளவுக்கு தான் பர்பஸோடு வளர்ந்தவன். அப்போது ஒரு ரியாலிட்டி செக் அவனுக்கு வரும்போது அவன் திரும்பி பார்த்தா அவனுக்கு எதுவுமே இல்லை இது வரைக்கும் பண்ணது. முன்னாடி என்ன பண்ணுன்றதுக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் யார், இப்போ எதுக்கு வந்தேன், இவ்வளோ நாள் எதுக்கு வாழ்ந்தேன், இனிமேல் எதுக்காக வாழணுன்ற கேள்வியில் நின்றுட்டுருக்க ஒருத்தன். அப்போது ஏர்லி 20s இருக்க ஒரு பொண்ணு அவன் லைஃப்பில் வரும். அந்த பொண்ணு கிளியர் கட்டாக இப்போ இதை பண்ணோம் அதுக்கப்புறம் அதை பண்ணணும்னு பயங்கர ரோட் மேப்போடு இருக்கிற பொண்ணாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேரோட ட்ராவல் 2 பேரும் எப்படி மியூச்சுவலாக இன்ஸ்பயர் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு ஜேர்னி தான் இந்த படம். கோயிங் பேக் டு மை கொஸ்டின், நீங்கள் யார் ரத்னா? அதான் சார், அந்த கேள்விக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிஃபைன் பண்ணி டிஃபைன் பண்ண தெரிய இடத்துக்கு போகிறோம் சார், போகணும், அவ்வளோதான். இப்போ இந்த கேள்வி எப்படி கேட்டாலும் அது ஒரு மாதிரி குசுமான கேள்வியாக தான் இருக்கும். எது சொன்னாலுமே அது வந்து இல்லை, நான் குசுமா கேட்கல, ஆஸ்கிங். பதில் சொல்கிறீங்களா? அந்த பதில் வந்து எப்படி பார்த்தாலும் அதுலேருந்து திரும்ப கேள்வி கேட்குற பதிலாக தான் வந்துகிட்டே இருக்கும். நம்ம யாருன்றது இப்போது நம்மளை எதிர்க்க இருக்கவங்க வந்து நம்மளை அடையாளமாக என்ன வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான். நம்ம ஊருக்கார பையன்னு சொல்லுவாங்க, நம்ம ஜாதிக்கார பையன்னு சொல்லுவாங்க, நம்மலாம் ஒரே நாடு அப்படின்ற அளவுக்கு கூட ஏதோ ஒரு குரூப்பு கூட நம்மளை சேர்க்க தான் நினைப்பாங்க. அதுக்குள்ளேருந்து உன் இண்டிவிஜுவலிட்டியாக என்ன அப்படின்றத நீயே டிஃபைன் பண்ணுற அளவுக்கு நீ கண்டுபிடிச்சின்னா அதுதான் நான். இப்போதைக்கு நான் ஒரு குழுவில் தான் இருக்கேன், இப்போ நானும் அப்படி தான் இருக்கேன். மேபி அதான் சார், அந்த தேடல் தான் லைஃப் சார். அது ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்மளால் கிராக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் யாருன்ற கேள்விக்கு பதில் என்னை பொறுத்தவரை அந்த கேள்வியை கிராக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் லைக் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் வில் ட்ரை டு பி சம்திங். பட் நம்மளும் மாறிட்டே இருப்போம். நம்ம 20ல் இருக்கிறவங்க 30ல், நம்ம 20ல் இருந்த தாட்ஸ் நான் எப்படி இருக்க பார்த்தேன் அதெல்லாம் 30ல் வந்து மாறிடும். 30ல் இருந்த தாட்ஸ் நான் இப்படி தான் இருக்க போகிறேங்கிறது பை த டைம் 35 அதுவே ஒரு ரூட் மாறிடும். பிகாஸ் த வேர்ல்டு இஸ் ஆல்சோ சேஞ்சிங்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கோம். டெக்னாலஜி நம்மளை மாற்றுது, ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மளை மாற்றுது, எவ்ரி திங் சேஞ்சஸ். ஸோ அந்த நான் யாருங்கிறது கடைசி மட்டும் ஐ டோன்ட் நோ இஃப் வி கேன் எவர். நம்ம எதர் எவால்வ் ஆகும் இல்லை கரப்ட் ஆகும், பட் அது ஃபார்ம் மாறிட்டே தான் இருக்கும். உண்மைதான். நான் அந்த ரத்னா செத்துட்டான்னு நான் 20 வயசு அப்போது ஒரு வாட்டி சொன்னேன், 25 வயசு அப்போவும் திரும்பி பார்த்தா அவன் இல்லை நம்மன்றதா இருந்துச்சு. இப்போ 30 இந்த 29 வரும்போது அப்படி தான் நம்மக்கிட்ட இருக்கிற அதான் சார், நம்ம உள்ள ஒரு குரல் இருக்கும், உள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அது இவ்வளோ இறைச்சலுக்கு நடுவுலையும் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க்கை கம்மியாக போட்டுட்டு வாழ்கிற அளவுக்கு வாழ்ந்தாலே அதுதான் நம்ம. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பர்சனாலிட்டியாக நம்ம வாழ்கிறோன்னு இருக்குல்ல, வீட்டில் ஒன்று, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்று, கேமராவுக்கு ஒன்று, நம்ம தனியாக இருக்கும்போது ஒன்று, அப்படிலாம் இருக்கும். இதில் குடித்தா ஒன்று, இதில் முடிஞ்ச அளவுக்கு எங்கே இருந்தாலும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியுதுன்ற மாதிரி இருந்தாலே அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறது. பட் நீங்கள் சொன்னீங்கல்ல கொஞ்சம் டைம் முன்னாடி, அதாவது உங்கள் கை குலுக்கினாலே வந்து லோகேஷ் எப்படி இருக்காரு இல்லை வேறு யாராவது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இல்லை நான் நியூஸ் வருது இல்லை அதை பார்த்தா ரத்னாங்கிறவர் வந்து ஒரு லோகேஷோட கலந்த ஒரு ஆளாக இருக்கார். தட் இஸ் பர்சனா வழியாக. தட் இஸ் நீங்கள் 2 பேரும் வந்து அவர் வந்து 2017 அவர் மாநகரம் கொண்டு வர்றாரு, நீங்கள் வந்து மேயாதமான் கொண்டு வரீங்க. 2 படமுமே அந்த பட்ஜெட்டுக்கான ஹிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து லோகேஷோட ரைட்டர்ஸ் டீமில் நீங்கள் ஐக்கியம் ஆகிடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ், மாஸ்டர், லியோ, விக்ரம் யா. ஸோ அண்ட் பிட் ஆஃப் கூலி. ஸோ அந்த இதில் இருக்கும்போது யூ ஃபீல் தட் சம்டைம்ஸ் லைக்
நம்மளுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இல்லைங்கிற ஒரு 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 அவ்வளோ இல்லையே அப்படிங்கிற ஒரு டைரக்டராக ஒரு தனி அடையாளம் இல்லைங்கிற ஒரு இது இருக்கா உங்களுக்கு? ஒரு ஆதங்கமோ வருத்தமோ? ஆக்சுவலி ரைட்டரு டேரக்டர்னதே நான் அடையாளமாக பார்க்கல சார். என் வாய்ஸ் என்னன்றது தான் நான் அடையாளமாக பார்க்குறேன். இப்போ நான் கொலாபரேட் ஆகி ஒர்க் பண்ணாலே கூட சில பேர் பிக் பண்ணி சொல்லுவாங்க, இது வந்து உங்களோட டச் இருந்துச்சு ஏதாவது ஒரு டைலாக்ல, அந்த மாதிரி பர்சனலாக மீட் பண்ணும்போது பேசினவங்களாம் இருக்காங்க. அண்டு நான் வந்து என்னையை நான் காப்பாற்றிக்கிறது என்னென்னா, இவ்வளோ கொலாபரேஷனுக்கு அப்புறமும் நான் ட்ரையிங் டு பி தெம் நான் பண்ணதே கிடையாது. என்னை யாரும் இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதோ இல்லை டாக்ஸிகேட்டோ பண்ணல. நம்ம வராததை ஒன்று பண்ணணும் நான் ட்ரை பண்ண வேணான்னு தான். எனக்கு வந்து கோக் பிடிக்கும், அதனால தான் நான் குழு குழு பண்ணேன். ஆடை மாதிரி ஆஃப் பீட்டாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சி தான் பண்ணேன். இன்றைக்கி அது ட்ரெண்டு இல்லை, நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்க உலகத்தையே எப்படி திருப்பினாலும் உலகம் உருண்டை தான், என்ன நம்ம போய் உலகத்தை திருப்புறது. அதனால் அப்படிலாம் நினைக்கல. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் சார், இது வரைக்கும் யாருமே பண்ணாததை நான் பண்ணவே வரல, நான் பண்ணதே திருப்பி பண்ணக்கூடாது, அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் மேதமன் அப்புறம் திரும்ப மேதமனே பண்ணல. இப்போ 29 பண்ணும்போதும் மேதமன் வந்து ராம்காமில் காம் கேப்ஸ்னால் இது ராம் கேப்ஸ் மாதிரி படம் தான். இது வந்து எனக்கும் புதுசு தான். இது அதான் நான் சொன்னேன், இப்போ இந்த படம் என்ன மாதிரி படம்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு தெரியல ஜானர் தான். தெரியல ஜானர். பிகாஸ் நானே கேட்கலான்னு இருந்தேன், மேதமான், ஆடை, குலு குலு, 29 இதை இணைக்கிற ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபேக்டர்னால் என்னன்னு சொல்லுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு ஹியூமனாக இருப்பாங்க கேரக்டர்ஸ்லாம், வல்னரபிளாக இருப்பாங்க, ஃப்ளாடாக இருப்பாங்க. இது எல்லா படத்துலையுமே வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்ம கிராஸ் பண்ணி வந்த கேரக்டர்ஸை தான் மோஸ்ட்லி இருக்கும். அதுதான் எனக்கு காமனாக ஃபீல் ஆகுது. டிவைன் இன்டர்வென்ஷன் மாதிரி இல்லை, நமக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் லைஃப்குள்ளே வரும், நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்ததுக்கு அவன் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவான். அதுதான் நமக்கு லைஃபே மாற்றுற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறையா நானும் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச படங்களுக்குள்ளே கொண்டாந்துருப்பேன். அப்படி தான் வந்து இந்த படத்தில் இந்த பொண்ணு லைஃப்பில் வர்றதாகவும் 29 இருக்கும். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிலிட்டி இருக்கிற மாதிரி கொண்டாடுதான். எனக்கு நீயே ஒலி கான்சர்ட் போகும்போது சேர் இல்லாமல் நின்றுருக்கும்போது ஒருத்தர் வந்து சேர் போட்டு உட்கார சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப கூப்பிட்டு ஒரு வாட்டி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டோமான்னு ஹக் பண்ணி குல்லுபாய் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு, அந்த ரோட்டில் அடிப்பட்ட நாயை கொண்டு போய் புதைச்சிட்டு அதுக்காக கொஞ்சம் நேரம் அழுவான்ல, அந்த ஒரு மொமெண்ட் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சார், அப்போ அது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுதில்ல ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு காமனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பண்ண நாள் நீங்கள் படங்களில். இந்த சென்சிபிலிட்டி எப்படி அந்த மாஸ் சென்சிபிலிட்டிக்குள்ளே பொருந்தது ரைட்டராக இருக்கும்போது? பிகாஸ் நீங்கள் இப்போ வந்து சர்தார் 2, அல்லு அர்ஜுன் படம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கீங்க. தட் இஸ் அண்ட் ப்ளஸ் பண்ண படங்கள் இருக்குது, நீங்கள் இந்த லோகேஷோட பண்ண படங்கள் இருக்குது. ஸோ இந்த ரொம்ப யதார்த்தமான ஒரு லைஃபோட மீனிங்கை தேடுற ஒரு ரைட்டர் டைரக்டர் எப்படி அந்த சென்சிபிலிட்டிக்குள்ளே ஃபிட் ஆகிறாரு? இல்லை சார், லோகேஷ்க்கு வந்து ஆக்ஷன் டைரக்டர். லோகேஷ்க்கு பயங்கரமாக ஆக்ஷன் வரும், ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங் வரும். ஆக்சுவலாக விக்ரமில் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போவார் கமல் சார் குழந்தைய கூப்பிட்டு, அந்த ஃபைட்டு முடிஞ்சிச்சு, ஒரு நாள் தான் எடுத்தேன், முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த சைடு பெரிய பெரிய ஆக்ஷன் செட் பீஸ் இருக்குது. கமல் சாரை வச்சு டக்குன்னு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த பால் புட்டி எடுக்கணுன்றக்காக திரும்பி போகிற ஃபைட்டை லோகேஷ்னால் மட்டும் தான் யோசிக்க முடியும். அண்டு லியோ இன்டர்வல் பிளாக்கில் விஜய் சார் தான் இருக்கார் உயிரோடன்னு, பார்த்திபன் தான் லியோன்றது தெரிஞ்சு ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மொபைல் ஃபோனில் காமிப்பான். மொபைல் ஃபோனை இப்படி வச்சதும் ஒரு 50 தலைங்க இடிச்சிக்கிட்டு வந்து பார்க்கும். அந்த மாதிரி தான் விஷுவல் இருந்துச்சு. ஆனால் லோகேஷ் ஆம்ப்ளிஃபை பண்ணுறது எப்படின்னா, போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் கண்ணாடியை டஸ்ட் ஆக்கி சுற்றி வச்சு உடைக்கிறது இருக்குல்ல, அதுதான் லோகேஷ். இந்த மாதிரி ஆக்ஷன்லேயே பூரி படையிற வைக்கிற விஷயம்லாம் லோகேஷ்னால் பண்ணிட முடியும். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் ஏலியனேட் ஆகாமல் ரொம்ப தள்ளி போகாமல் கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்க, நம்மளை மாதிரி அவனும் ஹியூமன் தான், அவனுக்கு வலிக்குன்ற ஏரியாவுக்கு வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த டிஸ்கஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நடக்கும். மாஸ்டர்லேருந்தே கூட அதுதான் நடக்கும். விஜய் சார், லோகேஷ் தான் ஜேடி, அது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அழுக வரலன்றது லோகேஷ் தான்.
நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அந்த ஹெட்ஃபோன் மாட்டே போகிறது அதெல்லாம். அதில் வந்து அந்த கேரக்டரை முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டட் ஆக்குறது அந்த கேரக்டரைசேஷன்லேயே இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு கேள்வி இருந்துச்சு, நீங்கள் ஏன் குடிக்கிறத விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவார். ஏன் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றது கேட்டால் காதல் கதையை சொல்கிறேன்ட்டு வேறு படத்துலேருந்து ஏன் குடிக்கிறத விட்டேன் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும் நம்ம, அப்போ தான் அது க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஏன் குடித்தேன்னு நான் ஒரு காரணம் சொன்னேன்னா, ஓ அப்போ இந்தந்த காரணத்துக்கெலாம் குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்மளே அவங்கள தூண்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன அம்மா இறந்துட்டாங்களா குடி, வேலை போயிடுச்சா குடி, லவ் ஃபெயிலியராக குடின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதனால இஷ்டத்துக்கு நான் ஃபிக்ஷனலாக ஒரு கதை சொல்லிட்டு உண்மையிலே ஏன் குடியை விட்டேன்னு வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களுக்காகன்ற மாதிரி முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். சும்மா தான் கேட்டேன். இதுதான் வந்து அந்த கேரக்டரை வந்து இன்னும் ரிலேட் பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசும்போது அப்படி தான் விளக்கம் கொடுக்க முடியலன்னும் போது அப்படி நகர்ந்து போவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் சார் நான் அதில் பண்ணியிருப்பேன். மற்ற எல்லாமே தலைவன் இல்லை நான் அந்த மாதிரி கேட்கல. நான் வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், பட் ஐ திங்க் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது லோகேஷோட சென்சிபிலிட்டி தான், நான் அந்த மாதிரி கேட்குறேன். பட் நீங்கள் போய் ஃபிட் பண்ணுறது, பட் நீங்கள் பிகாஸ் நீங்கள் எடுக்கிற படங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, தட் இஸ் வெரி ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த ஹியூமனிட்டி எப்படி அந்த மாஸ் உலகத்துக்குள்ளே ஃபிட் பண்ணுங்க, பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு போனால் அது ஒரு அதான் நான் உங்களை முதல்ல கேட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஜய் படம் பண்ணால் எப்படி இருக்கும்ட்டு, பிகாஸ் இப்போது உங்களுக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டி இருக்குது. இப்போ ஆடை என்கிற படத்தை பண்ணுறவர் எப்படி ஒரு விஜய் படம் பண்ண முடியும்? பிகாஸ் இப்போ வந்து விஜய் வந்து ஆடை லெவலுக்கு இறங்கி வர முடியாது. நீ அந்த ஆடை டைரக்டர் தான் ஓரளவுக்கு அந்த லெவலுக்கு ஏறி போக முடியும் இல்லையா? பிகாஸ் அவருக்கு இருக்கிற ஸ்டார்டம் அண்ட் மக்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம் வேற கலந்துருக்கு. ஆர் எனி சூப்பர் ஸ்டார், ஐம் ஃபர்கெட் விஜய், எனி சூப்பர் ஸ்டார். ஸோ அதுதான் ஐ வாஸ் ட்ரைங். இல்லை சார், மேபி நான் மாஸ்டரில் ஒர்க் பண்ணேன் அண்டு விஜய் சாரோட ஃபேனாக நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ ஒரு ஃபேன் பாய்ன்னும் போது என்ன தான் படங்கள் பண்ணாலும் நமக்குன்னு ரசித்து ஒன்று பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தான். ஏன்னா வேறு எந்த ஸ்டார்ஸ்க்கும் நான் அந்த லீக்கில் இருக்க வேறு எந்த ஸ்டார்ஸும் நான் பண்ண ஒர்க்கை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டதோ இல்லை நானே போய் ட்ரை பண்ணுறதோ பண்ணல. இது விஜய் சார்ன்னும் போது நிறையா வாழ்ந்திருப்பான் நம்மளை நினச்சி, அதுலேருந்து ஒரு கதை இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. அதனால தான் விஜய் சாரும் அதை பார்த்துருக்காரு. இப்போது 29 படம் பண்ணுறீங்களா, 29 years old. இப்போ இந்த படம் வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறீங்களா டைமை? நான் வந்து எடுக்கிற படங்கள் இது, எழுதுகிற படங்கள் அப்படின்ட்டு 2 விதமாக போகுது. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டிசிஷனா? பிகாஸ் அஸ் இன் ஒரு படம் ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி இயக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் அந்த மீன் டைமில் இந்த டிஸ்கஷன் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரெண்டுமே ஒரு பேரல் ஜாபாக பார்க்குறீங்களா? அப்படி இல்லை சார். இப்போது இன்னொருத்தர் உலகத்தில் போய் நான் கொஞ்ச நேரம் வாழ்கிற மாதிரி இருக்கிறது ஒரு ஃபேசினேஷன். அது கொஞ்ச நேரம் அது வேற ஒருத்தர் கதைக்குள்ளே போய் நம்ம போயிட்டு வர்றது. இது வந்து என்னோடய உலகம், இதில் இருக்க எல்லா கேரக்டரும் நான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லா கேரக்டருமே அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் மாறும்னு வச்சுங்களேன். பட் ஆனால் இது வந்து பர்சனலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான், நான் அட்டாச் ஆனால் மட்டும்தான் இந்த நான் டைரக்ட் பண்ணுற படமே என்னால் பண்ண முடியுது. நான் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும், இல்லை ப்ராப்பராக இந்த பீட்ஸ்லாம் வச்சு இந்த மிட் பாயிண்டில் வந்து ஒரு எலிவேஷனு, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி படம்ன்றது வந்து எனக்கு அந்த லேபில் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து பண்ண வரல சம்டைம்ஸ். இன்ஃபேக்ட் நான் இந்த 29க்கு வந்து நீங்கள் டீசர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அது டைட்டிலுக்கானதுன்ட்டு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து நான் ப்ரொடியூசர்கிட்டே சொல்லிகிட்ருக்கேன், டீசரே விட போகிறதில்ல, ட்ரைலரே விட போகிறதில்ல இந்த படம். இது வந்து 10 slices ஆஃப் ஒன்ஸ் லைஃப், அந்த பையனோட லைஃபு. அந்த 10 sliceஸில் ஒரு ஸ்லைஸ் மட்டும் நான் ரிலீஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த பீஸு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மீதி இருக்கிற 9 பீஸும் பிடிக்கும்னு அவங்க நம்பினா போதும். அவ்வளோதான் நான் கொடுக்கணுன்னே நினைக்கிறேன். ஏன்னா இது திரும்பவும் எல்லாரையும் கேட்ரு பண்ணுற மாதிரி ஒரு டீசரோ ட்ரைலரோ இல்லை ஜானர் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் பண்ணி இது நானே கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டு இடம் டைம் அண்ட் ஸ்பேஸை மறந்து கொஞ்ச நேரம் உட்கார வைக்க முடியுது இந்த பூ பாட்டுனால, இந்த சீலை செயலெல்லாம் பண்ண முடியுதுன்னா இந்த படம்னாலையும் அதை பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் அதை நான் திரும்பவும் போட்டு பேக் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரைலர்னால் ஒன்று இருக்குல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே ப்ளசண்ட்டாக ஆரம்பித்து அப்புறம் ஃபீலிங்காக போய் அப்புறம் ஒரு டவுன்டனாக்காவாக போயிட்டு ஒரு ரிலீஸ் டேட் போடுவாங்களா, அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு தோணுது. பட்டு ட்ரேடும் ஒன்று எதிர்பார்க்கும், அது வேணும்னு வாங்க தெரில, இது அது போயிட்டுருக்கு சார். ஆனால் என் ஆசை வந்து ஒரு ஒரு
ஒரு பீஸ் அப்படி போட்டுடணும். அந்த பீஸ் தான் எவ்வளோ டைம் இருக்கும்? அது ஒவ்வொரு பீஸும் ஒரு சைஸில் இருக்குது. அதான் சார் மொத்தமே 10 சாப்டர்ஸ் தான் சார் இந்த படம். ஒருத்தனோட லைஃப்பில் பிட்வீன் 29 to 30 ஒரு 10 விஷயம் நடக்குது. அந்த 10 விஷயம் தான் அந்த படம். அதில் இப்போ நம்ம பூப்படல் விடும்போதே கடல் காதல் ரொம்ப ஆச்சரியக்குறின்னு மேலே நம்பர் 2ன்னு போட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு 10 சாப்டர் வரும். அப்படி தான் வரும் படமாகவே வரும்போது. ஸோ இது பிகினிங், மிடில், எண்டு, ஹை பாயிண்ட்டு, இன்சைட்டிங் இன்சிடெண்ட்டு, ஃப்ளாட் பாயிண்ட் எல்லாம் இருக்கிற அந்த மாதிரி படம் கிடையாது சார். பட் ஆனால் சப்கான்ஷியஸாக உங்களை அந்த ஆர்க்கில் அந்த கிராஃபில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது சம்திங் வில் திரும்ப உங்களை ரீசெட் பண்ணி கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு படம். அதான் சார் சொன்னேன், தெரியலன்னு ஸ்ட்ரெயிட்டாக தெரியலன்னு சொல்லிட்டு போயிருந்துலாம். இல்லை அது அந்த தெரியலங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கல்ல, அதில் கொஞ்சம் தெளிவு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஸோ இப்போது இந்த காஸ்ட் எப்படி வந்தது? பின்னாடி எந்த இமேஜும் இல்லாத, பேக்கேஜும் இல்லாமல் ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மேயர்மன் பண்ணும்போது நான் நினச்சது ஒரு இதுக்கு முன்னாடி இவர் ஆக்ஷன் ஹீரோ, இவர் காமெடி படம் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு எனக்கு. வைபவ் இவங்க சொல்லும் போது அவர் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 5வது ஃப்ரெண்டாக இருப்பார். அந்த மாதிரி தான் படங்கள் பண்ணியிருக்காருன்னும் போது அவரை தான் பிரதானமாக வச்சு இந்த அப்படி இமேஜுக்குள்ளே இல்லாமல் இருந்தார். அதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பிரியா அவங்க பண்ணும்போது இவங்க வந்து நியூஸ் ரீடராக இருக்கும் போதே அவங்களுக்காக நியூஸ் பார்த்த க்ரௌட்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போது அது ஒரு அவங்கள எப்படி ரசித்து பார்த்தாங்களோ அதே மாதிரி அதே ரசிப்பு என்ன பொண்டான்ற மாதிரி மதுவையும் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்கள வச்சே நியூஸ் ரீடர் ஒரு ப்ரோமோவை விட்டோம். அவங்களே நியூஸ் வாசிப்பாங்க, இந்த மாதிரி பிரியா வந்து படம் பண்ணுறாங்கன்னு அப்போல்லாம் ப்ரோமோ பண்ணும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு அதே மாதிரி தான். இப்போ பிரீத்தி எனக்கு இப்போவே கமெண்டில் கேட்பாங்க, தமிழில் பொண்ணுங்களே இல்லையா, ஏன் வெள்ளைத்தோல் தான் வேணுமா, ஏன்டா இப்படி ஒயிட் ஃபெட்டிஷாக இருக்கீங்க, அந்த மாதிரிலாம். இந்த படம் நான் எப்போ பார்த்தாலும் நான் ஓவராக சொல்லிட்டு அடி வாங்குவேன். இந்த படம் வந்து பிரீத்தி இல்லாமல் வேறு இந்த படம் நடந்திருக்காது. பிரீத்தி தவிர வேறு யாருமே இந்த படம் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். முன்னாடியே நான் நடித்த பிறகு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது, நான் ஃபீல் பண்ண ரைட் தான்ட்டு. பட்டு நான் எடுத்த ஸ்பீடுக்கும் இதில் இருந்த ரேஞ்ச் ஆஃப் எமோஷனுக்கும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டைனாமிக் இருக்கும். இவனோட ஹைட்டுக்கு அவன் எப்போவுமே அண்ணாந்து தான் பார்க்க முடியும். அவன் அந்த மாதிரி தான் வேணுன்றது தான் ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ பிரீத்தி வந்ததும் அதாவது சுவிட்சு போட்டால் எடுத்தது 7வது கியரில் போகிற மாதிரி அவங்க பயங்கர ஸ்மார்ட்டு. அதனால நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து இந்த பொண்ணோட கலருக்காக இந்த பொண்ணை காஸ்ட் பண்ணலன்றது மாறிடும். அதனால் நான் அதுக்கு பதிலே சொல்ல. அவங்கள வேறு ஏதாவது படத்தில் பார்த்து பண்ணீங்களா? அயோத்தியில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது ஹிந்தின்னும் போது அவங்க கம்ஃபர்டபுளாக பேசுனாங்க. அவங்க குஜராத்தின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஐ எம் ஸோ லக்கி, அவங்களும் ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க பிரீத்தியும். சாரி பிரீத்தி, நீங்கள் மறைச்சி வைக்கலாம்னு நினச்சிங்களே தெரியல. எப்படி பிரியாவும் சீரியல்லேருந்து வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பை தமிழ் சொல்கிறேன், அவங்க உச்சரிப்பும் சரி, அவங்களுக்கு எத்தனை பக்கம் கொடுத்தீங்கனாலும் அவங்க ஒரே சிங்கிள் ஷாட்டில் அடிப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் விது அதே மாதிரி தான். விது வந்து எனக்கு ரெட்ரோவில் ஜிகர்தண்டாவில் 2த்துலேயுமே வந்து ஜிகர்தண்டாவில் சேர் பூசி மூஞ்ச மறைச்சாங்க. ரெட்ரோவில் ஃபுல்லாக டேட்டூ மூடி கண்ணாடி போட்டு மறைச்சிட்டனால எனக்கு அந்த டீசர் பார்க்கும்போது அவர் தான் சொன்னோன்னே எனக்கு ஓகே, எனக்கு நம்பவே முடியல. பிகாஸ் he looked so different. ஆமாம், எனக்கு அது அதே மாதிரி டைட்டில் டீசர் எஸ் வைபவ் மாதிரி தான் இதுலேயும். ஸோ ஓகே, இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணதில் மேபி ஒரு கேரக்டராக ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாலுமே லுக்காக இந்த மாதிரி அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு சொன்னதும் புதுசாக இருக்கும்னு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் விது. அண்ட் விதுவோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விதுவை சொன்னதும் நானும் யோசித்தேன். அப்புறம் விதுவோட இன்டர்வியூஸை போட்டு விட்டு கண்ணை மூடி படுத்து கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த படத்தில் சீலேன்னு சொல்கிறதே ஒரு மைண்ட் வாய்ஸ்க்கான வார்த்தையாக வச்சு ஒரு பாட்டே இருக்குது. ஆமாம். ஸோ வாய்ஸ் பிளேஸ், ஆமாம், வாய்ஸ் பிளேஸ் கேரக்டர் இதில் ஒரு கேரக்டராகவே இருக்கும். அந்த விதுவோட வாய்ஸும் பிடிச்சிருந்துச்சி அண்டு ஹைட்டும் பிடிச்சிருந்துச்சி. பொண்ணு மாதிரி சொல்கிறேன்ல, அதனால் பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேரோட அந்த கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார். அண்ட் ஏஜ் டிஃப்ரென்ஸ்க்காகவும் 2 பேருக்குமே கரெக்டாக தோணுச்சு. ஸோ அப்படியே நம்பி போனோம் இப்போ வரைக்கும். அண்ட் சூரியனை ஒரு ஆக்டிங் ட்ரைனர் மூலமாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணி விது வந்து டீ கிளாஸ் எடுக்கிற விதமே மாற்றிட்டோம். அவர் உட்கார பொசிஷனு, அவர் கொஞ்ச நாள் வந்து
இந்த பிச்சைக்காரனில் விஜய் ஆண்டனி அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் போய் வாழலாம் வச்சு வர வச்சு தான் மாற்றணும். ஸோ 2 பேரும் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க சார். படம் பார்க்கும்போது ஐ திங்க் சத்யாவும் விஜயும் வந்து இவங்க கரெக்டான சாய்ஸ்ன்னு தோணும். அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. பிரீத்தி வந்து இன்னொரு படத்தில் கூட பார்த்துருக்கேன், கிஸ் அப்படின்னு ஒரு படத்தில். அந்த படம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல, பட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ் பிகாஸ் யூஸ்வலாக வந்து அந்த வெளியிலேருந்து வரவங்க தமிழ் பேசும்போது அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. தட் இஸ் அவங்க லிப்ஸிங் சரியில்லைன்னா ரிவர்ஸ் ஷாட்டுக்கு போயிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய க்ளோஸாக இருக்கும் ஷார்ட்ஸ். ஆனால் அவங்க பேசுகிறது ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் லைக் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த லிப்ஸிங்க்லாம் இது வந்து எனக்கு ஒரு வாட்டி கூட கன்சர்னாக இருந்தது இல்லை சார். இருப்பேன் வருவேன் அப்படிலாம் கூட வராது சார். அப்படி நறுக்குன்னு பேசுவாங்க, எப்படின்னே ஆச்சரியமாக தான் இருக்கும். அண்ட் விது வந்து எனக்கு ஏன் அந்த டைட்டில் டீசரில் அந்த ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, அவரோட ஃபேஸ் வந்து there was a vulnerability. இப்போது அந்த குவாலிட்டி வந்து ஒரு ஹீரோவில் பார்க்கறது தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ரேர்னு நினைக்கிறேன். தட் இஸ் பிகாஸ் இங்கே எல்லாருமே கொஞ்சம் கெத்தாக, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒரு ஹீரோவாக, கொஞ்சம் மாசா, கொஞ்சம் இதுவா, கொஞ்சம் அதுவா, கொஞ்சம் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி. ஆனால் அந்த அந்த கண்ணில் பார்த்தாலே ஒரு வெரி ஆர்டினரி, ஐ மீன் வெரி என்ன சொல்கிறது, அந்த வல்னரபிலிட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஆர்டினரி கன்ஃபியூஸ் பர்சன் எப்படி இருப்பாரோ அந்த ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. ஆமாம் சார், நேச்சுரலாகவே விதுக்கிட்ட அது பர்சனாலிட்டியாகவே கொஞ்சம் விதுக்கிட்ட அது இருந்துச்சு. லுக்காகவும் அவன்கிட்ட ஒரு வளர்ந்த குழந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே. அது வந்து இன்ஃபெக்ஷியஸாக பார்க்குறவங்களுக்கும் தோணுன்னு நினைக்கிறேன். இவங்க நம்ம கனெக்ட் இருக்குன்னு தோணுது. நம்ம ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் அவங்க ஜேர்னியில் நம்மளை ரிலேட் பண்ணிப்போன்ட்டு. அண்ட் விதுவோட ஹைட்டுக்கும் கொஞ்சம் பில்டாக இருக்கிற ஆள் இந்த படத்தில் ஜிம்மே போகக்கூடாதுன்னு சொல்லி ஷோல்டர் இறக்கி இப்போ கொண்டாந்து நீங்கள் கேட்ட அந்த ஃபீலிங் லுக்காக அப்பியரன்ஸாகவும் வர காரணம் விதுவோட எஃபர்ட் தான். இப்போ பார்க்கும்போது கன்வின்சிங்காக இருக்குது. இப்போது இது ரிலேட்டட் ஒரு கொஷின். இந்த மாதிரி ரோல்ஸ், தட் இஸ் பாய் நெக்ஸ்ட் டோர், வல்னரபிள், அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ரோல்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக வந்து நம்ம பிச் பண்ணும்போது நிறைய டைரக்டர் சொல்லியிருக்காங்க, ஹீரோஸ் வந்து இல்லை கொஞ்சம் மாசாக இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்சம் மாசாக இருந்தால் சொல்லுங்கள். அது கொஞ்சம் மாறிட்டு வருதா அப்போது? ஆக்சுவலி அதை வந்து ஒரு ட்ரூப்பாக யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் மாறி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போது நான் ஒரு இடத்துல இறங்குனா தான் நான் ஏற முடியும்னு போது தான் இறங்குறாங்க தவிர, அப்படியே இப்போ ஜெர்சின்னு ஒரு படம் தெலுங்கில் வந்திருக்கும், நானி. ஆமாம், அந்த படத்தில் அந்த குழந்தைய இவர் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் அடிச்சிருவார். அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா கேட்பார், ஏன்டா சொல்லுன்னு கேட்கும்போது, நீ என்னை அடிச்சேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களான்னு கேட்குற இடத்துல நான் அழுதேன். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இங்கே படம் பண்ண முடியுமா தெரியல. ஒருத்தர் தனு சார் பண்ணுவார். அவர் அதான் நீங்கள் எவ்வளோ கொண்டாடி இருக்கீங்க திருச்சிற்றம்பலத்தை, இப்படி ஒரு புரோக்கன் ஃபேமிலி எல்லாமே டார்க்காக தான் இருக்கும், ஆனால் சூதிங்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சாலும் நிறுத்த மாட்டேன். தெரியும். நான் நிறைய நீங்கள் பேசுனதுலேயே நான் பார்த்துருக்கேன். கரெக்டு. ஏன்னா அவ்வளோ க்ளூமியாக டார்க்காக ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸான ஒரு ஃபேமிலி, அதுக்குள்ளே இந்த பாறையில் பூத்த செடி மாதிரி அந்த மாதிரி அந்த 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 படமே வந்து அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச அனுசார் மட்டும்தான் இங்கே பண்ண முடியும். அவர் மட்டும் தான் அசர்ட் பண்ணிக்கிறாரு அதை இறங்கி போகிறதுக்கும். அப்போ அசுரன்லாம் அவர் ஊரில் இருக்கிறவங்க காலெல்லாம் விழுந்தோம்னா இன்டர்வல் 60 தூக்குறதுக்கு அவருக்கு தெரியும், இங்கே விழுந்தா அங்கே எந்திரிக்க முடியும்னு. அப்படி பார்த்தா எனக்கு அவர் மட்டும்தான் சார் தோணுது. மற்ற யாரும் இங்கே அந்த கிரேடில் இருக்கவங்க இறங்கி பண்ணுறது பார்த்ததில்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, யங்கர் ஆக்டர்ஸ் கூட ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணுறாங்க இந்த ஜோனுக்குள்ளே வரத்துக்கு. அதாவது நம்ம வந்து கொஞ்சம் பாய் நெக்ஸ்ட் டோர், வல்னரபிளாக, ரொம்ப யங் சொல்ல, கென் கருணாஸ் அந்த மாதிரி யங் சொல்ல, பட் ஒரு மேபி ஒரு early 30s mid 30s இருக்கிற ஆக்டர்ஸ் கூட ஒரு மாதிரி நம்மளை கொஞ்சம் ஒரு ஹீரோவாக காமிச்சிக்கணும் அப்படின்னா, ஒரு சோலோவாக ப்ராஜெக்ட் வேணும், நம்ம தான் வந்து லைக் டாமினேட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறதுல தெரிய வருது. உங்களுக்கு எப்படி தோணுது அந்த மாதிரி? இல்லை சார், நம்பர்ஸு பற்றி யோசிக்கும் போது தான் சார் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ மணிகன் பண்ணுற படம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எலி பிடிக்கிற கேரக்டரு, கொரட்டை விடுற கேரக்டரு, ஒரு டாக்ஸிக் லவர்ன்றது ஒரு ஆள் இவ்வளோ தைரியமாக, ஏன்னா 3துலேயுமே வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் நெளிஞ்சிருவாங்க, கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே. அந்த டேஞ்சர் இருக்கிற படம். அதுக்கப்புறம்
குடும்பஸ்தனில் நொட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிற இடத்துல சிரிப்பு வர அளவுக்கு ஒரு ஆள் எவ்வளோ தூரம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஓடுறது இருக்குல்ல, அது அவர் பயங்கரமாக கேரி பண்ணுறாரு. அது மாதிரி அப்படி பார்த்தா தனுஷ் சாருக்கு அப்புறம் எனக்கு இவர் தான் சார் தோன்றாங்க. 2 வந்துச்சு சார். இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், எனக்கு தெரில சார். நான் நிறைய தேடி பார்த்து கிடையாது. பட் படங்களில் இவங்க ஒன்று சொல்ல போய் வேறையா மாதிரி அந்த படம் வந்துச்சான்னு தெரில. பட் பார்க்குற படங்களில் அது தெரியுது. சில இடங்களில் இன்னும் அவங்க இறங்கி வந்திருக்கலாம். இந்த கேரக்டரு ஏதோ ஒரு இடத்துல தன்னை இப்படி இப்போ காமிச்சிக்கணும். மேபி சார் நிறைய பேருக்கு வந்து அவங்க பர்சனல் லைஃபே வெளியே சொல்ல வேணாம்னு நினைக்கிறது காரணமே தன்னோட ரூட்ஸே தெரியாமல் இருந்தால் இன்னும் அவங்க ஒரு கற்பனையில் நம்மளை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்கன்னே கூட நான் நினச்சிருக்கேன். மேபி சில பேர் எக்ஸ்போஸே பண்ண மாட்டாங்கன்றது காரணம் அப்படி கூட நான் நினச்சிருக்கேன். அது ஒரு மேட்ச் ஒன்னஸ் இருக்குது. நம்ம எங்கேருந்து வந்தோன்றதே தெரியாமல் இருக்கிறதுலே ஒரு கெத்து இருக்குன்ட்டு மேபி படங்கள்லையும் வந்து அது அவங்க எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் சார். ஸோ இந்த படம் வந்து ரிலேட்டிவ் நியூ கமர்ஸ் வச்சு பண்ணுறது. தட் இஸ் அஃப்கோர்ஸ் ப்ரீத்தி வந்து ஒரு 2 படம் பார்த்துருக்காங்க, அவரும் பண்ணியிருக்காரு. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் வந்து இந்த படத்தையோ இல்லை வேற ஒரு படத்தையோ நீங்கள் வந்து ஆக்டர்ஸ் கிட்ட நரேட் பண்ணி அவங்க வந்து இல்லை லைக் இந்த ஜோன் வேணாம் அப்படின்னு சொன்ன ரிஜெக்ட் பண்ணவங்க இருக்காங்களா? ஐ டோன்ட் வாண்ட் நேம்ஸ், பட் ஜஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறேன். இல்லை சார், இந்த படம் வந்து முதல்ல தனுஷ் சாருக்கு நான் ஒரு 30 பேஜஸாக கொடுத்துருக்கேன். அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படம். இப்போ 29. அதுக்கப்புறம் நானும் அதை டெவலப் பண்ணல. அண்டு வேறு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் நானே சொல்லி அப்புறம் மாற்றி வேறு போய் அப்புறம் நான் வேறு படம் பண்ண போய் எப்படியோ மாறிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த அது வந்து ஸ்கிரிப்டாக கூட இல்லை சார். நான் கொடுத்த 30 பேஜ் வந்து ஒரு 3 சீன் இருக்கும். 3 நான் சொன்னல 3 ஸ்லைஸு, அவ்வளோதான் நான் அப்போது அது ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா ஒரு முகமாக ஒன்று தோணவே இல்லை சார். தனுஷார்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் முகமாக ஒன்று தோணவே இல்லை. இந்த படத்துக்குள்ளே என்னால் மாஸ்க் போட்ட மாதிரியே தான் தெரியுறாங்க யாருமே. அது லைஃபே கொண்டாட முடியல. அப்புறம் நான் எனக்கு ஒவ்வொரு படம் முடித்து வெளியே வரும் போதெல்லாம் எனக்கு நிறையா என் லைஃப்லேருந்து கொஞ்சம் தோணுது. எனக்கு அதான் கேட்டதை பார்த்த மாதிரியும் பார்த்ததை பண்ண மாதிரியும் சொல்கிறது தான் சினிமாவில். நம்ம அப்படி நமக்கு நடந்தது, நமக்கு நடந்துருக்கலான்னு நினச்சது, நமக்கு கூட இருந்தவங்க நடந்தது அப்படின்னு நிறைய எனக்கு மொமெண்ட்ஸாக நிறையா மைண்டில் பைலப் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு டிராஃப்ட் பண்ணேன் சார். அதுதான் இப்போது 29. ஸோ நான் அதுக்கப்புறம் வேறு யார் கூட இதை ட்ரை பண்ணோம், இல்லை அவங்க நோ சொன்னனால, இல்லை அவங்க மாற்ற சொன்னனாலன்ற இடத்துக்கே போகல சார். ஸோ ஸ்ட்ரைட் லேண்டிங்கு இங்கே தான். ஸோ விது தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மதுங்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, அது மேயாத மானம் ஆகுது. அப்போது யூ எண்ட் அப் வித் கார்த்திக் சுப்பராஜ், ஸ்டோன் பெஞ்ச். அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஹவு டிட் லைக் நீங்கள் ஆப்வியஸ்லி மற்ற ப்ரொடியூசர்லாம் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, அவங்களாம் நோ சொன்னால் லைக் இவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அவர்கிட்ட வர மட்டும் இருந்த ஜேர்னி? அந்த ஜேர்னி ரொம்ப கொடூரமான ஜேர்னி தான். ஏன்னா மதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் போட்டு காமிப்பேன். அதுக்கப்புறம் நான் பயங்கரமான சொல்லக்கூடாது, ஒரு டார்க்காக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் கதையை சொல்லுவேன். இவங்க 1/2 hour சிரித்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அழுவும் செய்வாங்க. ஆனால் இல்லைப்பா, ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று இருக்குது, இதில் நீ வந்து லெஃப்ட்லேயே எழுதிடலாம், நீ அவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியும்னும் போது நீ ஏன் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணணும், எனக்கு ஜாலியாக ஒரு படம் பண்ணுனே சொல்லி எனக்கு ஒரு 1.5 years 2 yearsஸாக நான் ஒரு 35 ப்ரொடியூசரை பார்த்துட்டேன். இல்லை அப்புறமா தான் இங்கே ஜாலியாக படம் பண்ணனா அந்த மாதிரி ஒரு ஃபன் படம், ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி ஒரு பையன் பொண்ணு ஒரு பொண்ணை கலாய்ச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதுக்கப்புறம் இவருக்கு கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து ரத்னா ஏன் இந்நேரம் படம் பண்ணியிருக்குமே, என்ன தான் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது தான் நான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, யாரை கேட்டாலும் மேதமான சரி மதுவை பண்ணலாம் அது மாதிரி சொன்னேன். உங்களை வந்து 30 ப்ரொடியூசரை கூப்பிட்டு போனது அந்த ஷார்ட் ஃபிலிம் தானே, அப்போ பேசாமல் அதையே நீங்களும் படம் பண்ணுன்னு இவரும் சொல்லிட்டாரு. சொன்னது நான் இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து திரும்ப அப்படியே ஜவ்வாக இழுத்து நடுவில் சீன்ஸை வச்சு அதுலேயே மிடில் வச்சு அந்த ஷார்ட் ஃபிலிமோட எந்த கிளைமேக்ஸை வைக்க எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படியே ஃபஸ்ட்டு 20 நிமிஷமாக இந்த ஷார்ட் ஃபிலிம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி நான் எழுத ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் 1 மாதம் கழித்து வந்து நரேட் பண்ணேன். நான் வரும்போது பைக்கில் வரும்போதே கீழே விழுந்து சில்லற வாரி ஃபுல்லாக இறக்கி விட்டு கையை அசைக்காமல் நரேட் பண்ணுறேன் உட்காந்துட்டு. அதை அபசகுணமாக நினச்சிடக்கூடாதுன்ட்டு நரேட் பண்ணி முடிக்கிறேன். நரேட் பண்ண சிரிக்கிறாங்க. நான் வந்து எழுதி முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன்,
அப்புறம் தான் அது காமெடி இருக்கு. இப்போ காமெடி படம்னு எனக்கு அவங்க சிரிக்கிறதுல தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க இதை பண்ணுறோன்னு சொன்னப்போ தான் நிறையா காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இல்லை அதோட பெரிய காமெடி நான் வர வேலை விழுந்துட்டு இங்கே பாருங்கள் சில்லறை வர்றதுன்னா என்னென்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, 4 8 சைஸுக்கெலாம் தேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஒரே டிராஃப்ட் தான் சார், அது மேலே அந்த ஸ்கிரிப்டில் டிராஃப்டே கிடையாது. அப்படியே வந்து சொன்னேன், அப்படி மூவ் ஆகி நடந்துச்சு. 29 வந்து எத்தனை டிராஃப்ட் போச்சுன்னு எனக்கே தெரியாது ஆக்சுவலாக. இது அப்படியே அதுக்கோட ஆப்போசிட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அண்டு எடிட்டிங்காகவும் அது எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரீனில் தான் பார்க்க போகிறாங்க இதில் அசோசியேட்டான எல்லாருக்குமே வந்து என்ன நான் சொன்னேன்ல, எனக்கே த்ரில்லிங்காக தான் இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது தான் இது எக்ஸ்பீரியன்ஸாகவே ஃபீல் ஆகும். ஏன்னா நாங்களே ஒரு பிரேக் நெக் ஸ்பீடில் போகிறோம். ஆனால் இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத எடுத்துகிட்டோன்னு நான் ஒரு பிஸ்னஸ் கட்டு நான் ஒரு 50 மினிட்ஸ் பண்ணேன் சார். பிஸ்னஸ்க்காக பண்ண சொன்னாங்க. இந்த படமே பிஸ்னஸ்க்காக பண்ணல, அப்புறம் எப்படி இதுக்கு ஒரு பிஸ்னஸ் கட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு எமோஷ்னல் கட் நான் ஒன்று பண்ணுறேன், ஜிஸ்ட் ஆஃப் 29 ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 50 மினிட்ஸுக்கு பண்ணோம். அதுக்குன்னே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதுக்குன்னே ஒரு வாய்ஸ் ஓவர்லாம் வந்து ஒரு டைரக்டர் வாய்ஸில் வரும்ல அந்த மாதிரி பண்ணி அதை காமிச்சேன். இப்போது வரைக்கும் அதை பார்த்துட்டனால அவங்களுக்கு படம் பார்த்த ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அது ஒர்க் ஆகுதுன்னும் போது அது எங்கேயுமே மிஸ் ஆகாதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களே தேட்டரில் தான் பார்க்க போகிறாங்க ப்ரொடியூசரே. இது வந்து தமிழ் சினிமாவிலே புதுதான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் ஒன் ஸ்ட்ரெச்சில் எழுதினதா இல்லை மற்ற படங்கள் எழுதும்போது அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ எழுதினதா? அது இல்லை சார், நான் ஒரு டிராஃப்ட் எழுதுனதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களும் ஒர்க் பண்ணதுக்கு நடுவில்லாம் நான் வந்து அப்பப்போ ரீவிசிட் பண்ணும்போதுலாம் எனக்கு ஒன்று தோணும். சும்மா கான்வர்சேஷனாக பேசும்போது ஒரு விஷயம் பயங்கர எக்ஸைட் பண்ணும். அப்புறம் அதுலேருந்து ஒரு சீனே வேறு மாதிரி மாறும். அண்டு கிட்டத்தட்ட நான் வந்து இப்போது இந்த ஹலிதா படித்தாங்க, நம்ம பிரபுராம் வியாஸ் படித்தார், கணேஷ் பாபு படித்தார். கணேஷ் பாபுலாம் படிச்சுட்டு ஐயா ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் டாடான்னு தான் இது போடணும், நான் போய் கராச்சி பாபு பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் போய் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் டாடா மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்கன்னு அவருக்கு அப்படி சொன்னார் அந்த படத்தை. ஹலிதா படிச்சுட்டு அவங்க நிறைய எழுதி அனுப்புனாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்டுன்னு. வியாஸ் படிச்சுட்டு என்ன ஸ்டஃப் அடித்தான்னு தெரில இது எழுதும் போது அப்படின்னு வந்து ஏன்ட்டே சொல்லிட்டு போனேன். இப்போ படம் யாருக்குமே காட்ட முடியல சார். நான் நிறையா பேர்கிட்ட அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டாக இது நிறையா பேருக்கு தெரியும். ரஞ்சித் ஜெயக்குடி படித்தார், நிறையா பேர் இருக்காங்க சார். அப்போது நான் அதனால் டிராஃப்டாகவே நிறைய வேர்ஷன் போய் அதனால் படம் பண்ணும்போது பெருசாக நான் எடிட்டில் உட்காந்து எடிட்லேயே ஒரு கதையை மாற்றுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணல சார் இந்த படத்தில். நீங்கள் ரஞ்சித் ஜெயக்கொடின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகத்து ஒரு ஆக்டர் வந்துட்டு ஹி டோல்ட் மீ தட் அவரை மாதிரி சூப்பராக ஒரு சென்சிபிலிட்டி, ஃபீட்பேக் சென்சிபிலிட்டி யாருக்குமே இல்லை அப்படின்னு சொன்னார். யாருக்கு சார்? ரஞ்சித் ஜெயக்கொடிக்கு. ஏதாவது ஒன்று கொடுத்தா அதை பற்றி ஒரு ஃபீட்பேக். ஆமாம் சார், இந்த ஆங்கிளில் எல்லாம் பார்ப்பாங்களான்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்ப்பார். உண்மை சார். என் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டே ஒன்று சொன்னார், பேரலல் ஒன்று சொன்னார். 2 கேரக்டருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட அவன் அம்மாவை தான் டிசைனாக தேட ட்ரை பண்ணுவான். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பொண்ணு ஒரு சீனில் இதை பண்ணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஷாக் ஆகி போச்சு, எப்படி ஒன்று இருக்கா இதுக்குள்ளே அப்படின்ட்டு. வழக்கமாக நீங்கள் பண்ணுவீங்க, அதை நீங்கள் சொல்லுவீங்க, சொன்ன பிறகு தான் ஆமாம் ஆக்சுவலாக அப்படி தான் யோசிச்சு எழுதுன்னு நாங்கள் சமாளிப்போம். பட்டு நீங்கள் ஜென்ரலாக டீகோட் பண்ணி சொல்லுங்கள். அது டீகோட்னு சொல்ல மாட்டேன். அது என்னென்னா இது நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க அதை, ஆனால் நீங்கள் உள்ளேருந்து எழுதும்போது கான்ஷியஸாக எழுதுறது இல்லைல்ல. அது நமக்கு அது உங்களுக்கு மேபி அந்த ஆங்கிள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. பட் நாங்கள் அது வெளியிருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் உண்மை சார். சம்டைம்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு லாஸ்ட் ஷாட்டே வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ டாடாவில் சொன்னார், கணேஷ் பாபு சொன்னார், பெட்டில் அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ஷாட்டாக இருக்கும், தரையில் படுத்துருப்பாங்க. அது லாஸ்ட் ஷாட்டாக அது நான் எழுதும் போது அது அமைஞ்சுது அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வெளியேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது மேபி அது இந்த படத்தில் அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நானே எடிட்டில் பார்க்கும்போது இல்லை யாராவது பார்த்துட்டு சொல்லும் போது ஆமாம்ல அப்போ ஆமாம் அப்படி தான் யோசிச்சு எழுதுனேன் அப்படின்னு சொல்லிப்பேன். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்குது சார். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறீங்க. நீங்கள் கார்த்திக்கை முதல்ல எப்போ சந்திச்சிங்க? ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் இருந்துச்சு சார். அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து தூக்கிடுங்க, நம்ம வந்து ஒரு ஆந்தாலஜி ஃபில்மாக ஒரு 4-5 ஷார்ட் ஃபில்மை கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி ஸ்டோன் பெஞ்சிலேருந்து கால் வந்தது. ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம், அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து எடுத்தோம். அந்த அதை கம்பைல் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீனிங்காக பண்ணும்போது தான் நான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் இந்த படத்துக்குள்ளே லோகேஷ் எப்படி வந்தார்? இந்த 29 இல்லை சார், நான் பிகாஸ் அவங்க ஜாயிண்ட்டாக. ஆமாம் சார். அப்போ லோகேஷோட ஸ்கிரிப்ட்டு நான் ஒன்று டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு, லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணுறதா இருந்துச்சு.
அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம். லோகேஷோட கதை ஒரு கதைக்குள்ள இருந்தால் அதை டெவலப் பண்ணோம். ஒரு 6 months கழித்து அதில் ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருந்துச்சு. லாரன்ஸ் மாஸ்டருக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த கதை. பட்டு லாரன்ஸ்னாவே ஹாரர்னு தான் சொல்கிறாங்க கண்ணா, திரும்பவும் அதுலேருந்து வெளியே வரணுன்னு தான் இப்படி அசோசியேட் ஆகிறேன், திரும்பவும் ஹாரரா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாருன்னதும் சரின்னு இன்னொரு லைன் லோகேஷ் போய் சொன்னதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு இது வரல. நான் ஏதோ ஒரு இடத்துல நான் ஒவ்வொரு படமும் பண்ணும்போது இந்த சீனை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும். சார் இதை நான் பார்க்கணுன்றதான் எனக்கு இருக்கிற ஆசையாகவே இருக்கும். ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டே அதில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடமே எனக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அந்த ஏதோ ஒரு சோல் வரல அதுக்குள்ளே. என்ன கொலாபரேட் டைப் பண்ணாலுமே கூட ஏதோ ஒன்றும் இல்லை, இதில் நான் இல்லை, இது ஐ காண்ட் ஓன் திஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னும் போது நல்ல ஸ்கிரிப்டு நம்மளும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியுதுன்னா தேவையில்லாதெல்லாம் அதுவே வெளியே போயிடும். நம்ம ஷூட் பண்ணாலுமே கூட ஃபோர்ஸ் பண்ணி வைப்போம்னா ரீலாக மாறி வந்து அந்த சீன் அப்புறம் வெளியே போயிடும். எங்கே வச்சாலும் உட்காராது, அந்த மாதிரிலாம் ஆகும். அது மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் லெவல்லே அது வந்து எனக்கு ஸ்டக்காகவே இருந்தது. நான் லோகேஷ்ட்டு சொன்னேன், அப்போ வந்து நீ ஒரு படம் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன், அது நீ நினச்ச படமாக தான் இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஐ ஃபெல்ட் லைக் இது பண்ண வரல அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்துச்சு. அப்போ லோகேஷ்ட்ட சொன்னும் போது லோகேஷ் வந்து அப்போது நீ உன் கதையை பண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் உன் நெக்ஸ்ட் படமாக இருக்கணும், அப்படி பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுலேருந்து மூவ் ஆகி தான் 29 பண்ணலான்ற முடிவுக்கு எடுத்தோம். இந்த படம் வந்து பர்சனல் ஃபேவரெட்டு ஸ்டோன் பெஞ்சுக்கு. ஸோ நான் என்னால் இவங்க இல்லாமல் இந்த படம் பண்ணணுன்றதுல எனக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி, இது இவங்க ஃபேமிலி மாதிரி இவங்க இருக்கணுன்றது தான் எனக்கு ஆசை. அதனால் இது கொலாபரேட் ஆகி பண்ணலான்ற முடிவு. அண்ட் விது வந்து ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து அவங்களோட சாய்ஸாக தான் வந்தது. அப்படின்னும் போது எனக்காக லோகேஷ், விதுக்காக ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி 2 பேரும் இந்த படம் ரிஸ்கில் தான் பண்ணியிருக்கு. இந்த படம் இவங்கள வச்சு பண்ணும்போது இருக்கிற பட்ஜெட்டோட பெருசாக தான் பண்ணியிருக்கோம். அது காரணம் 2 பேருக்குமே, எனக்கும் விதுக்கும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி உருவானது தான். இப்போ இவங்க 2 பேருமே ஹாப்பி. இப்போது தியேட்டருக்கு போகும்போது அஃப்கோர்ஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் வரப்போகுது, எல்லாமே சேஃப். இப்போது தேட்டரில் போய் ஃபன்னாக தான் இருக்க போகுது தேட்டரில் போகும்போது. இல்லை, பட் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரத்னா. பிகாஸ் நீங்கள் வந்து ஐ மீன் கார்த்திக் அஃப்கோர்ஸ் அவர் வந்து இப்போ கூட நீலிரா, ஸோ ஹீ ப்ரொடியூசர்ஸ் தி ஸ்மால் ஃபிலிம்ஸ் ஒன்ஸ் அப். ஸோ அதை பற்றி இல்லை, பட் நீங்கள் வந்து இந்த பெரிய படங்கள்லாம் பண்ணிவிட்டு 90% ஆஃப் த டைரக்டர்ஸ் ஐ டாக் டு, அவங்க எல்லாருமே அஃப்கோர்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. பிரேம்குமார் இருக்கார், அவரோட பார்த்தொன்று அவர் பார்த்துட்ருக்காரு. பட் 90% ஆஃப் த யங்கர் டைரக்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை வந்து ஒரு படியாக தான் பார்க்குறேன் இந்த படத்தை. நான் வந்து இந்த படத்தை பண்ணிவிட்டு இதை விட ஒரு 10 மடங்கு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ண முடியுமா, கேன் ஐ டூ அ மாஸ் ஃபில்ம். உடனே வந்து நான் வந்து இங்கே இருக்கிற ஹீரோவோ இல்லை தெலுங்கில் இருக்கிற ஒரு பட்ஜெட், இந்த பட்ஜெட் வரக்கூடிய ஹீரோ அந்த மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு 3 படம் பண்ணிவிட்டு நான் 29 மாதிரி ஒரு படம் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்பவே ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூஆர் டூயிங் திஸ். பிகாஸ் ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ வாண்டட் டு டெல் யூ தட். இல்லை சார், எனக்கு நான் எவ்வளோ இப்போ மேதமான்லேருந்து அப்படியே அடுத்த படமாக 29 பண்ணியிருந்தாலும் இது நீங்கள் இதே சந்தோஷம் தான் பட்டிருப்பீங்க. இப்போ 29க்கு அப்புறம் நான் என்ன படம் பண்ண போகிறேன்னா, திரும்ப வந்து இப்போ இந்த ஹீரோ கேன்வாஸ், பெரிய கேன்வாஸ் படம் அப்படின்றது அதுக்காக பண்ண படமும் இது கிடையாது. எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குதுன்னா, நான் நினச்சதை பண்ணுறதுக்கு. இல்லை, இதுக்காக நீங்கள் பெரிய ஹீரோ படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அது வேற விஷயம். பட் நீங்கள் ஒரு சாய்ஸாக எனக்கு இப்போ வந்து இந்த படம் பண்ணணுன்னு இருக்குது, நான் வந்து மார்க்கெட்லாம் பார்க்காம ஹீரோ கெத்தெல்லாம் பார்க்காம ஐ எம் ஜஸ்ட் டூயிங் மை ஓன் திங், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இல்லை, அது வந்து இன்றைக்கி தான் லேண்ட் ஆகணும்னு அமைஞ்சிருக்குன்னு நினைச்சேன். இந்த ஏரை எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போது வந்த யூத் வரைக்குமே அந்த ஒரு இந்த பிரேமலு சைஸில் லிட்டில் ஆர்ட்ஸ் மாதிரி இந்த பக்கம், அந்த மாதிரி 12th ஃபெயில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் வந்து அதுக்கு இப்போ கத்தி ரத்தத்தை வந்து பார்த்தா டென்ஷன் ஆகிற இடத்துக்கு ஆடியன்ஸ் போவாங்க. நான் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சிசிடிவி விஷுவலாக அவ்வளோ பிளட்டெல்லாம் பார்த்து ப்ரூட்டாலிட்டியை பார்த்து அவங்களுக்கு இன்னும் மேலே அப்படின்னு தான் போவாங்கன்னு நினச்சேன். அது சலிச்சு போய் ப்ளசண்ட்டாக ஒரு பூனைக்குட்டி வீடியோவே 10 செகண்ட் பார்க்குற அளவுக்கு மக்கள் மாறி இருப்பாங்கன்னு நான்
நினைக்கல. ஸோ அந்த டைமில் இந்த படம் வர்றது மேபி ஃபிட்டிங்காக இப்போ தான் வரணும்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஏன் இது ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு? பிகாஸ் இப்போ நீங்கள் சென்னையை பார்த்தீங்கன்னா இந்த கிரிக் பார்ட்டி அந்த கன்னடா படம்ல அது வந்து ரக்ஷித் ஷெட்டி நடித்த படம், அது இங்கே செம்மையாக ஓடிச்சு. பெங்களூர் டேஸ் இங்கே செம்மையாக ஓடிச்சு. பிரேமம் பிரேமம் ஆமாம், லைக் மெகா பிளாக் பஸ்டர். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு ஏன் அந்த கான்ஃபிடென்ஸ் வர மாட்டேங்குது? தட் இஸ் மற்ற லாங்குவேஜில் பார்க்குறோம், ஆனால் ஏன் தமிழில் பார்ப்போன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர மாட்டேங்குது? அண்ட் நீங்கள், நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நியூ கமர், நீங்கள் நியூ கமர் டேரக்டர் இல்லை, நீங்கள் ஒரு 3 படம் பண்ணிட்டு இதுக்கு வரீங்க, அந்த இதான் கேட்குறேன். அப்படி இல்லை சார். நான் இப்போது இந்த சின்ன படங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர்ஸாக தான் மோஸ்ட்லி இருந்திருக்கு. இப்போ சிறையை தவிர சின்ன படமாக மற்ற எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரானரி ஃபன் படம் தான். தாய்க்கிழவி வரைக்குமே எல்லாமே வந்து சிரிக்க வச்சுட்டே இருக்க படமாக தான் இருந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஒரு ஸ்மைலை கொடுக்குற, உங்களை கோசியாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஃபில்மாக தான், ப்ரீஸியான படம் அந்த அந்த ஃபீலில் தான் இருக்கும். ஒரு லவுடான படம் அந்த மாதிரி ஒரு கூச்சல் இறைச்சல் இருக்கிற படமாகவே இருக்காது. இப்போ நீங்கள் இந்த சீலை சீலை பாட்டாக இருந்தாலும் சரி, பூ பாடலாக இருந்தாலும் சரி, ஆர்கானிக்காக அது உங்களை ஒரு இடத்துல ஃபீல் பண்ண வச்சு ஒரு மாதிரி தெரப்டிக்காக ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த படமும் அதை உங்களுக்கு பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அந்த பாட்டெல்லாம் இதுக்குள்ளே வருது. இன்னொரு பாட்டும் இருக்குது, அந்த பாட்டும் என்னோட ரொம்ப ஃபேவரட் பாட்டு. ஸோ இந்த படம் மியூசிக்கலாகவே ஒரு ஷானோட, அவரே சொல்கிறாரு என்னோட பெஸ்ட் ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன அந்த நம்ம ஊரில் இது காலங்காலமாக ஒர்க் ஆகிருக்குன்றாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒர்க், அந்த மாதிரி அவங்க பர்சனல் ஃபேவரட்டாக ஆகிடும், அவங்களோட ஆர்டிஸ்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம். ஷான் ரோல்டன் அந்த அந்த பாட்டு, அந்த பூ பாட்டு ரொம்பவே நல்ல பாட்டு. அந்த உங்களுக்கு பிடிச்ச லவ் சாங்ஸ் என்ன? இந்த படத்தில் கேட்க இல்லை, ஜென்ரலாக எனக்கு பொதுவாக லவ் சாங்னாலே பிடிக்கும் சார். பிகாஸ் இது ரொம்ப ரசித்து எழுதுன மாதிரி இருக்குது இந்த லிரிக்ஸ் நீங்கள். ஸோ அது இல்லை சார், இது வந்து நான் சும்மா முன்னாடி நமக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னா ஹம் பண்ணி ஏதாவது ஒன்று நம்ம போட்ட சுடிதார் நோட் பண்ணி வச்ச காலெலாம் இருக்கும். அதை வச்சு எந்த கலர் அவளுக்கு ரொம்ப பிடிக்குது, எதை ரொம்ப ரிப்பீட் பண்ணுற வரைக்கும்லாம் கண்டுபிடிக்கிற பேட்ச் நான். அப்புறம் இந்த மேதமலை கூட இருக்கும், என்னைக்கு கருப்பு போட்டு வச்சுட்டு வந்தாலும் அதை கூட அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி. அது மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு ஃப்ளார் வச்சு ஆரம்பித்து அதுக்கும் கூந்தலுக்குமான போட்டியில் கூந்தல் தான் வின் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. நான் வந்து சும்மா வாயிலே ஹம் பண்ணி தும் சாக்கு அந்த மாதிரி பல்ல கடிச்சு இப்படிலாம் பாடி ஹம் பண்ணி நான் அவருக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு சொன்னேன். அவர் கேட்டு, ஐயா சூப்பராக இருக்கையா, இதை நம்ம பண்ணலாம், இதை இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷான் ரோல்டன் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், முடிஞ்சால் போட்டு விட்ருங்க. அந்த விசில்லாம் வந்து ஒரு டிஷர்ட் வச்சு முகத்தை மூடிட்டு மைக் வச்சு, அதாவது போனோம். இப்போ நம்ம இன்டர்வியூ டைமை விட கம்மி டைமில் அந்த பாட்டே முடிஞ்சிச்சு சார். ஆனால் அது அப்போ ட்ரீமியாக வந்து லேண்ட் ஆச்சு. மேபி இந்த லிரிக்காகவும் சரி, அந்த டியூனாகவும் சரி, அவரோட அரேஞ்ச்மெண்ட்டு அண்ட் ரவிஜியோட வோக்கல்ஸ், விஷுவல் எல்லாமே இதில் எதுக்குமே டைம் எடுத்துக்கல சார். ஆனால் ஒரு பாட்டை கிரிமினலி ஷார்ட்டாக இருக்குது, இது பெரிய பாட்டாக இருந்திருக்குன்னு சொல்லி இப்படி திட்டு வாங்குறது வந்து இந்த பாட்டுக்கு தான் நினச்சி. கமெண்ட்டில் போனாலே எதுக்கு 3 நிமிஷம் இல்லை, 2 மினிட்ஸ் தான், 2 மினிட்ஸ் 5 செகண்ட் தான் இருக்கும். கரெக்டாக அது டேக்கப் ஆகி எல்லோரும் உள்ளே கூப்பிட்டு போகும்போது போதும்னு முடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச லவ் சாங்ஸ்னால் நிறைய இருக்குது சார். அது லவ் சாங்ஸ் ப்ளேலிஸ்ட் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும். ஒன் பர்டிகுலர் சாங்னு எதை சார் சொல்கிறீங்க நீங்கள்? ஒவ்வொரு எனக்கு வந்து நாமுத்துக்குமார் சார் அசோசியேட் எல்லா லவ் சாங்ஸும் பிடிக்கும். தாம் தூமில் ஆளியிலே முக்குளித்து அந்த பாட்டு தான் எனக்கு, இந்த பாட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டாக நம்ம பண்ணணுன்னு நினச்சது தான். அதில் வந்து அப்படி இருக்கும் எக்ஸ்ட்ரானரியாக லிரிக்ஸு. அந்த மாதிரி ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டில் ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமாம் சார், அந்த பாட்டு தான் சார். அந்த பாட்டு கொடுத்த நம்பிக்கையில் தான் சின்ன பாட்டாக இருந்தாலுமே கூட லிரிக்காக. ஆமாம், அதுவும் ரொம்ப. ஆமாம் சார், அதோடய லிரிக்கெல்லாம் வந்து வேணாம் சார், அது பேசணுன்னா அதை பற்றி நிறையா பேசலாம். அந்த பாட்டு தான் சார் எனக்கு இவர்கிட்ட நான் சொல்லும் போதே சொன்னேன், சின்ன பாட்டாக இருந்தாலுமே கூட அந்த பாட்டு ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பற்றி சொல்லும் போது தான் அவருக்கு இந்த பாட்டு கான்ஃபிடெண்ட்டாக இந்த லென்த் இருக்கலாம். சீலே பண்ணும்போது
ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி அந்த லூப் வந்து ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது பிரெயினில். நீங்கள் பாட்டு முடிஞ்சு திரும்ப ப்ளே ஆனால் கூட பாட்டு முடிஞ்ச ஃபீலிங்கே இருக்காது. அந்த ஃபீலில் இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு சரணம் வேணும்னு அதுக்கு நான் வேணும்னு கேட்டேன். இதுக்கு வேணான்னு நான் தான் சொன்னேன். அது ரெண்டுமே ஒர்க் ஆச்சு. எனக்கு இந்த லைக் மேயாத மான்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த ஸ்பெசிஃபிசிட்டி தான். நீங்கள் வந்து இப்போ நம்ம சினிமாவில் முக்கால்வாசி இந்தியன் சினிமாவே சொல்ல, தமிழ் அந்த மாதிரி சொல்லலை, பட் வி ஹாவ் ஒன் திங் அபவுட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அதை தாண்டி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஒரு லவ்னா என்னங்கிறது. பிகாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தட் இஸ் அது வந்து நிஜமாவே காதலா இல்லை வெறும் அட்ராக்ஷனா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்றது சார், இப்போ லவ் இஸ் பிளைண்டுன்னு தான் சார் சொல்கிறாங்க. அப்போ பார்க்காம அது ரெண்டுமே இருக்குது. பார்க்காத ஐ திங்க் லவ் இஸ் பிளைண்டுங்கிறது அது அந்த குறைகள்லாம் தாண்டி அது எது வேணால் ஏற்றுக்கிற மாதிரி ஐ திங்க் தட் இஸ் வாட் இட் மீன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு நிறைய ஆராய்ச்சி பண்ணி இவங்க செட் ஆவாங்க அப்படின்ற பிறகு போஸ்ட்பெய்டாக சொல்கிற லவ் ஒன்று, இன்னொன்று முன்னாடியே பிடிச்சி போச்சு எதாக இருந்தாலும் நமக்கு செட் ஆகிக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுற லவ். இது 2 லவ்வும் இருக்கும் சார். ஒருத்தவங்க வந்து சொல்லாமலே கொண்டு போய் எல்லாமே செட் ஆயிரும், இது பிரச்சனையே ஆகாதுன்ற இடத்துல சொல்கிற லவ்வும் பிரச்சனை கிடையாது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தான் லவ்னு இல்லை. இதுவும் ஆப்வியஸாக இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து லவ்வாக மாறுறதுலாம் அப்படி தான் நடக்குது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்றதும் நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அது அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டே வந்து நமக்கு லைஃப் லாங் வர லவ்வாக வந்துடும். அதனால் இதுதான் லவ் அப்படின்னு ஃபீல் ஆகலை சார். ஆனால் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அந்த பட்டர்ஃப்ளை பறக்கிற வரைக்கும் தான் சார் அது லவ். அதுக்கப்புறம் வந்து கமிட்மெண்ட்டு, நம்மளை ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த 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 வேர்ஷன் ஆஃப் நம்ம இருக்க ட்ரை பண்ணணும். அப்படி தான் வாழ முடியும். நம்மளாவே இருக்க முடியாது. பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற வரைக்கும் தான் நம்மளாக இருக்க முடியும். இது ரொம்ப பிரேமம் இது மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஆமாம் சார், அவங்க 2 பேருமே அப்படி தான் இருக்கும். முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்கிறதே அதானே சார். முன்ன மாதிரி இல்லைன்னா முன்ன மாதிரி பறக்கலை பட்டர்ஃப்ளைஸ், அவ்வளோதான். அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. அதுக்கப்புறம் சார் அதனால தானே சார் நமக்கு நரைக்குது, முடி கொட்டுது, பல்லு போகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதெல்லாம் மெல்ல வேணான்னு பாடியே சொல்லிடுது. இதுக்கு மேலே அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே குறைய அந்த டைம்லேயும் வந்து அவங்க 2 பேர்னால அந்த லவ்வோட டெஃபினேஷனை மாற்றிக்கிட்டே ஒன்றா இருக்க முடியுதுன்னா அந்த லவ் இருக்கும். ஐ திங்க் இது வந்து உங்கள் டீசருக்கு கீழே ஒரு கமெண்ட் பார்த்தேன். தட் இஸ் இந்த 29 வயசு இந்தியாவிலே இப்போ வந்து நிறைய பேர் ஒரு மேக்ஸிமம் பாப்புலேஷன் இருக்கிற வயசு இதுதான், லைக் அரௌண்ட் லைக் அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டீசர் கடையிலையோ ஒரு பாட்டு கடையிலையோ ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ நீங்கள் 29 இயர்ஸில் எப்படி இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? 29 இயர்ஸில் வரைக்கும் நான் சிங்கிள் பெண்ணி சம்பாதிக்காதவனாக தான் சார் இருந்தேன். ரொம்ப ஒஸ்ட்டு. நான் சினிமாவில் 12 இயர்ஸாக படம் பண்ணணும்னு ட்ரை பண்ண முடியாமல். 12 இயர்ஸா? ஆமாம் சார். நான் வந்து வெளியில் இன்ட்ரெஸ்ட்டு காசு வாங்கி வீட்டில் சம்பளம்லாம் கொடுத்துட்டு சினிமாவில் சுற்றிட்டு இருந்த டைம்லாம் இருக்குது வாய்ப்பு தேடி. அப்படிலாம் சுற்றி 29th வீட்டில் என்ன நினச்சாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நினச்சாங்க? நான் ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி சொல்லுவேன், ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒன்று ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டுருக்கேன். விஜய் கார்த்திக் நானும் வந்து வெறும் கதவை போய் ஃபோட்டோ எடுப்போம். அந்த டேபிள் டாப் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் பண்ணுவோம். நானும் விஜய் கார்த்திக்கும் எங்கள் ஏரியாவில் போய் லோக்கலில் இருக்க நகை கடை, துணி கடையெல்லாம் போயிட்டு வீடியோ லோக்கல் கேபிள் ஆட்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். மணி டெக்ஸ்டைல்ஸ், குழு ஏசி ஷோரூம் மில் அந்த மாதிரிலாம் வாய்ஸ் போட்டு ஏசி இப்படி அந்த ஃபிங்கு மூவ் ஆகிற ஷாட்லாம் விஜய் எடுத்திருக்காங்க க்ளோஸில். அப்புறம் டேபிள் ஃபேனோட அந்த மேலே இருக்க ஷீல்டை பிரிச்சுட்டு அது மேலே நகையை வச்சு ஃபேனை இப்படி கையால் சுற்றி விட்டுனா அப்படி டேர்ன் ஆகி அப்படி நிற்கும். இது ஒரு ஷார்ட்டுன்னு எடுத்துப்போம். ஒரே ஒரு மயில் ரெக்கையை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை 4 வச்சுட்டு லைட்டாக காற்று ஊதி இப்படிலாம் இன்னும் இருக்குது. மிரட்டுவேன் அவனை, நீ வந்து ஏதாவது ஓவராக பேசுனீங்கன்னா இந்த வீடியோ வெளியே விட்டுருவேன்ட்டு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சுது. இப்போ வந்து இந்த படமும் வந்து விஜய் ஃப்ரீயாக இருந்தால் இந்த படம் விஜய் தான் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட்டு இப்போ தான் ஜெயிலர் 2 ரேப் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ என்ன கேள்வியில் இது ஆரம்பித்தோம் நம்ம 29 என்னோட 29 அப்போ என்ன பண்ணேன்னா இதான் சார், நான் அது வரைக்கும் எதுவுமே ஏர்ன் பண்ணல. இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படி சுற்றிட்டு வாய்ப்பு தெரியுது. ஸோ 29 அப்போ தான் இந்த மேதமனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை வச்சு என் வயசை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் சார். அது வந்து அந்த டைமில் தான் எனக்கு நான் இனிமேல் சினிமா வேணான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸ்டார்ட் ஆகாதான் இருந்துச்சு சார். மேதமான் வந்து
ஜெய் சாய் பல்லவி பண்ணுற மாதிரி ஆரம்பித்து வேற ஒரு ப்ரொடியூசரோட கொலாபரேட் ஆகி அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. நான் போயிட்டு மாலை திருப்பதிக்கெலாம் போயிட்டு வந்து ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்து ஆஃபீஸ் ரூமில் வைக்கிறேன். டிமானிட்டைசேஷன் சொன்னாங்க. அந்த ப்ரொடியூசரு என் பழைய நோட்டை புது நோட்டாக மாற்றுறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும், இப்போ போய் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கிழிக்கிறாங்க. நானும் என் தம்பியும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு லோன் அப்ளை பண்ணி 1 மாதம் அப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போல்லாம் போய் கலெக்டரை எல்லாம் மீட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூலாம் முடித்து விடிஞ்சால் சைன் பண்ணணும்னு நினச்சா இங்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லோனையும் கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே கமிட்டான ப்ராஜெக்ட்டும் கேன்சல் ஆகுது. இப்படியே அவன் லைஃப்பும் சேர்த்துக்கு எடுத்த மாதிரி ஆச்சுன்னா எனக்கு சூசைடல் தாட்ஸே வந்து நான் சபரிமலைக்கு மாலை போட்டுலாம் எந்த ரூம்லேயுமே நிம்மதி இல்லைன்னு பூஜை ரூமில் உட்காந்த டைம் தான் என்னோட 29. நான் மலைக்கு போயிட்டு வந்த 2 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் பார்த்த மேதம்மனோட ஏரியா கானா சாங்குன்ற அந்த எங்கள் வீட்டு குத்துவலுக்கு சாங்கே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி இங்கே காமிச்சோம். அப்புறம் அதுலேருந்து அடுத்த வருஷம் நான் மலைக்கு போகிறதுக்குள்ள படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ 29 to 30 தான் சார் அந்த பெரிய சேஞ்சே வந்தது. ஆமாம் சார். ரத்னா வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாவது வந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நிற்காம தான் வண்டி போயிட்டுருக்கு. பின்னாடி போனதே இல்லை, முன்னாடி போகிறோமோ இல்லையோ அது வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த டிவிஷன் பண்ணுறீங்களா, டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது இந்த படங்களை நான் இயக்க போகிறேன், இந்த படங்களில் நான் ரைட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன், இல்லை கோ ரைட்டராக இருக்க போகிறேன், அது வந்து ஆல்சோ ஃபார் மானிட்டரி ரீசன்ஸா? அதாவது நம்ம லைக் ஒரு இல்லை சார், எனக்கு மணி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்ததில்ல. அதாவது இது பணக்காரங்க சொல்கிற மாதிரி சொல்லலை சார். நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு நான் அட்ராக்டே பண்ணதில்லை. மேபி அதான் காரணம்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயமாக பார்த்ததில்ல. எனக்கு இருக்கிற எனக்கு தேவையானது எவ்வளோன்னா, என் பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு பணம் தடையாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு பணம் இருந்தால் போதுன்றது மட்டும்தான். அது அந்தளவுக்கு வர வச்சுக்கிட்டே பிடிச்ச வேலையை பண்ணுறதுன்னு மட்டும்தான் இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேலும் அப்படி தான் சார். ஏன்னா அது ரொம்ப போர் அடிக்குது சார் அந்த லைஃப். 5 வருஷத்துக்கு நான் பார்க்குறேன். நீங்கள் எந்த காரில் வரீங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போவும் காரில் தான் சார் வரேன், அது பிரச்சனை இல்லை. நான் இப்போ வரும்போது நான் ஆட்டோவில் வந்தேன். ஒரு நாள் நடுராத்திரில் வெறும் கார் இருக்கும்போதே கூட பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு எம்டி கூட்டமே இல்லாத பஸ்ஸில் போகிறது எனக்கு ஏதோ கொஞ்சம் சில சமயம் நடந்தே இங்கேருந்து ரெடில்ஸ்க்கு நடந்து போக முடியாது. பட் நடந்து இருக்கும்போதெல்லாம் நிறையா ஞாபகம் வருது பழசெல்லாம். நான் இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே பொரியல் டப்பா போட்டு கொடுப்பாங்க காலேஜ் படிக்கும்போது. அது எம்டி பொரியல் டப்பா டிஃபன் பாக்ஸ்குள்ளே ஆடிட்டே இருக்கும் பேக்குள்ளே நடந்து போகும்போது. அந்த சவுண்ட் அப்போல்லாம் நான் நிறையா என் லைஃப்பை பற்றி யோசிச்சுட்டு போயிருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இப்போவும் அந்த டடக் முடக் சவுண்டு கேட்டால் எனக்கு அது ஞாபகம் வரும். ஒரு ஸ்மெல்லு கொண்டு போவோம்ல பின்னாடி, அந்த மாதிரி சவுண்டு கொண்டு போவோம். அது மாதிரி அதுக்கு பர்பஸாக பண்ணுறது. திடீர்னு தோணும் கிளம்பி திடீர்னு வீட்டிலே இருப்பேன். ஒரு 1.5 மாதம் வெளியே வர மாட்டேன். சரி, ஒரு 1.5 மாதம் வீட்டுக்கே போக மாட்டேன். ரொம்ப ரேண்டமான ஒரு லைஃப் தான். ஸோ அதனால் எனக்கு பணம், பெரிய படம் பண்ணணும், அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட். நான் அந்த விதத்தில் கேட்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நீங்கள் ஒரு ஃபேமிலி மேன். இன்றைக்கி உங்கள் ஆனிவர்சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி ஆனிவர்சரி. இது நடுவில் தான் தெரிய வந்தது. ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சர்டன் கமிட்மெண்ட்ஸ்க்கான பணம் வேணும்ல. ஸோ இப்போ நம்ம வந்து மேபி 2-3 இயர்ஸ்க்கு ஒரு படம் இயக்குறோம், நீங்கள் உங்கள் ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தாண்டி ஒரு ஸ்டெடி இன்கம் வரதுக்கு அந்த மாதிரி தான் கேட்டேன். அதுக்கு இது ஹெல்ப் ஆகுதா அப்படின்னு. ரைட்டிங் சொல்கிறீங்க? ரைட்டிங் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைமை கொடுக்குது. நான் ரைட் பண்ணுறதுக்கும் ஒரு டைமை கொடுக்குது. அது மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போயிட்டா அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்க்குறது இல்லை, அந்த கைண்ட் ஆஃப் வேறு எந்த படமும் பார்க்க முடியாது, ஒரு புக்கு படிக்க முடியாது. இப்போ இந்த படம் ஆரம்பித்து ஒரு 10 months ஆகுது ரிலீஸ் வரைக்கும் 10-11 months ஆகிடும். அது வரைக்கும் நான் படம் பார்த்து என்னென்னு பார்த்தா எண்ணிடலாம், கம்மியாக தான் இருக்கும். இல்லை ஏதாவது புதுசாக எல்லாமே முடிஞ்சிருது சார், ஒரு இதுக்குள்ளேயே முடிஞ்சுது. இந்த ரைட்டிங் டைமில் போகும்போது தான் இன்னொருத்தர் எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த படமாக இல்லாத படம் கூட நான் பண்ணுறேன்னும் போது எனக்கு ஓப்பனாகாத ஏரியாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் கூட நான் பார்க்குறேன். எனக்கு அது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது எனக்கு நிறைய டைம் கொடுக்குது. நான் பார்த்ததில் எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். வேறு ஏரியாஸ் டேப் ஆகும், புதுசாக ஒன்று இப்படியும் யோசிக்கலான்ற பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அப்படி எனக்கு கிக்காக இருக்குது சார். அது வந்து எனக்கு மானிட்டரியை தாண்டி gives you time. யா, that's a great answer. சார். ஸோ அந்த டைம் தான் வந்து அந்த டைமை சம்பாதிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த டைமை வந்து இப்போ நான்
டைரக்ஷனை விட்டு அடுத்த படம் டைரக்ட் பண்ணாமல் ஒரு ஒன் இயர் நான் பிரேக் எடுத்துக்க போகிறேன் மாதிரிலாம் நான் ஒன்றும் படம் பண்ணல. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எனக்கு கொஞ்சோண்டு அன்பும் நிறைய டைமும் இது சம்பாரிச்சு கொடுத்தா போதும் அப்படின்றது தான் இருக்குது. இல்லைங்க, நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ 29 ஒரு ஃபார்மில் வந்திருக்குல்ல, இதுக்கு காரணமே நீங்கள் வந்து டைம் எடுத்து அந்த டிராஃப்ட்ஸை ரீவிசிட் பண்ணி இதுவும் ஆட் பண்ணலாம், இதை ஆக்சுவலி இது வேணாம் அப்படின்னு ஒரு டைமோடு நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து கார்த்திக் வந்து ஓகேன்னு சொல்கிறாரு, ஸ்டோன் பெஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே வந்து நான் 5 மாதத்தில் எழுதி கொடுத்துறேன்னா, ஐம் நாட் சேயிங் இட் வில் பி பேட், பட் அது நம்ம கொஞ்சம் ஸ்கிரிப்டை உட்கார வச்சுட்டு அது அப்புறம் ஒரு 5 மாதத்துக்கு கழிச்சு பார்த்து அதெல்லாம் தான் கொஞ்சம் அது தட்ஸ் இம்பார்ட்டன்ட். உண்மை சார். இன்றைக்கி எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல எடிட்டை பார்த்தாலே நமக்கு அதில் இது தெரியும், தப்பு தெரியும். அது மாதிரி தான் ஸ்கிரிப்டை போகணும். ஸ்கிரிப்டே வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணுறது அது ஒரு எடிட்டிங் தானே, ரைட்டிங் லெவல்லே. ஸோ அது அந்த வகையில் இது நிறையா ரிஃபைன் பண்ணி தான் வந்துச்சு. நான் அதே இல்லாமல் நிறையா எனக்கு பிடிச்ச இந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ண டேரக்டர்ஸ் கிட்ட தான் நான் படிக்கவும் கொடுத்தேன். நான் கொண்டு போய் இன்ஃபேக்ட் லோகேஷே படிக்கலன்னு சொல்லும் போது நான் ஹலிதா கிட்ட வியாஸ்கிட்டலாம் கொடுக்கும்போது நான் அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க்காக எனக்கு ரொம்ப அவங்களோட பிடிச்சி போய் இவங்க ரசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் அதுலேருந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் தான் சார் இந்த ஸ்கிரிப்டே பண்ணது. இப்போது எனக்கு வந்து உங்களோட பாடி ஆஃப் ஒர்க், உங்கள் சென்சிபிலிட்டி ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு குழுக்குழு பார்த்தோன்னா ஒரு இந்த படத்தை என்னவா பார்க்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அது டெஃபினெட்லி ஒரு நீங்கள் யோசிச்சு தான் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு தாட்டில் தான் அதை பண்ணியிருக்கீங்க. பட் அது படமாக வரும்போது எனக்கு ஒரு கனெக்ஷன் ஆக மாட்டேங்குது. அது வாட் யூ ட்ரைங் டு டூ வித் தட் ஃபில்ம்? இல்லை சார், அந்த படம் வந்து ஒரு 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 ஸ்டோனர் ஹீரோ. அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கிராக் பாட்டு தான். இவங்க இன்சென்சிட்டிவாக இப்போ இவனை நம்ம யூஸ் பண்ணிப்போம் கந்த துணி மாதிரியே அதனால் இவன் மாட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை முடிச்சிக்கலான்ற கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே. ஆனால் அவன் உள்ளே வரும்போது இவங்களே முடியும் போது வேற ஆளாக மாறி இருப்பாங்கன்ற மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட் ஹியூமரும் ஒரு டார்க் ஹியூமரும் உட்காரல சார் அந்த படத்தில். சில ஹியூமர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு க்ளீன் ஹியூமராக தான் இருந்திருக்கும். சிலது வந்து டார்க்காக இப்போது இருக்கும், கோக்காக இருக்கும். இப்போது மரியம் ஜார்ஜ் சார் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டணும் நான் கடத்தியிருக்கேன்ட்டு. அவர் வந்து உங்கள் கேங்கை வச்சு ப்ரிப்பேர் ஆவார். 10 செகண்ட் மேலே நம்ம ஃபோனில் பேசினோன்னா நம்ம டேப் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சிருவானுங்க. அதனால் நம்ம மிரட்டணும். ஆனால் 10 செகண்டுக்குள்ளேயும் அவனுக்கு பயம் வர்ற மாதிரி மிரட்டணும். போய் ஆளாளுக்கு பயம் வர்ற மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வாங்கன்னுலாம் சொல்லி ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு பயிற்சின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு தெரியும் 10 செகண்ட் மேலே பேசிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. அதனால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ அவங்க வந்து எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்னு சொல்ல போகிறேன். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், திரும்பவும் கூட சொல்ல மாட்டேன். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு 15 நிமிஷம் பேசுவார். அதுக்கப்புறம் தான் மிரட்டுவார். இது காமெடின்னு பார்க்குறவங்களுக்கு பயங்கர ஃபன்னாக தான் இருந்துச்சு. இப்போ 10 செகண்டில் மிரட்டணுன்றது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருந்தது தவிர பிளா பிளா பிளாவாக நிறையா பேஸ்ட்டு மிரட்டுறாருன்ட்டு. இன்னொரு பக்கம் சாம்பாராக கார குழம்பான்றதுக்கு சண்டை போட்டிருப்பாங்க. இந்த கைண்ட் ஆஃப் காமெடி ஒரு பக்கம் இருக்கும் சார். இந்த பசங்க பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கிரேசி மோகன் அவரோட ஸ்பேஸில் அந்த வேர்ட் பிளேயில் விளாண்டுருப்பாங்க. அந்த மாதிரி கான்ட்ரடிக்ட் ஆகிற 2-3 விஷயங்கள் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் உள்ளே ட்ராவல் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒரு ஜர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பம்பி ரைடு சார் அந்த படமே. ததக்கா புதக்கான்னு போகிற படமாக தான் இருந்துச்சு. அண்ட் சந்தானம் வச்சு நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போதே நான் அவருக்கு எனக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லை சார் அந்த படத்தை எப்படி பண்ண போகிறோன்ட்டு. ஆனால் அவர் படிச்சுட்டு எனக்கு அப்படி ஒர்க் ஆகுது, பயங்கர ஹிலாரியஸாக இருக்குது, இதை நம்ம பண்ணுறோன்னு அவர் எடுத்த கால் தான். அவர் படித்த ஸ்கிரிப்ட் அதுதான் சொன்னார். அண்ட் நான் வந்து சந்தானம் மற்றும் பலர் நடிக்கும் அப்படின்னு தான் போடணும், இல்லை பலர் மற்றும் சந்தானம் நடிக்கும் தான் போடணுன்னு சொன்னேன். அண்டு பொசிஷன் பண்ண முடியல இந்த படத்தை இப்படி தான் அதெல்லாம் வந்து சார் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆனால் தான் சார் அது நான் தேட்ரிக்கலாக என்ன பண்ணுதுன்றதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். அதில் எனக்கு இருந்த பிரச்சனையாக நான் வெளியிலேருந்து திரும்பி பார்க்கும்போது அதான் சார் தோணுச்சு. இந்த 2 கைண்ட் ஆஃப் ஹியூமரும் ஒரு படத்துக்குள்ளே உட்காரல. இப்போது திரும்பி பார்க்கும்போது 29ஓட அட்வான்டேஜே இந்த ஃப்ரெஷ் பேரிங்னு சொல்லுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத ஒரு 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 பேரிங். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படத்தில் குழுகுழுவில் சந்தானம்க்குன்னு ஒரு காமெடி அசோசியேட் ஆகிடுச்சுல. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாக வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி பண்ணிட்டு வர்றாரு. இப்போ திடீர்னு வந்து ஒரு படத்தில் அந்த காமெடி இல்லாமல் வெவ்வேறு டார்க் இருக்குது, சரியெல்லாம் ஏதோ ஒன்று இருக்குது, அப்சர்டாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வேறு இது பண்ணும்போது அது ஒரு படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ஆகிடுதான்னு கேட்குறேன். இல்லை சார், நம்ம வந்து
அந்த ஆடியன்ஸ் அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா மேபி வரும்போதே ரைட் ஆடியன்ஸ் வருவாங்க. நான் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன், கூடயோட ஒரு அக்கா வந்திருந்தாங்க, வியாபாரம் முடிச்சுட்டு இந்த டெய்லி வேஜஸாக வந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா பட்ட கலாய்ப்பார், போட்டு எல்லாரையும் கிழிப்பார், அந்த மாதிரி ஜோனில் வந்து பார்த்தாங்க. மொத்த படத்துலேயே அவருக்கு ஒரு பக்கம் தான் டைலாக்கே இருக்கும், அவர் பேசவே மாட்டார் அதிகமாக. ஸோ அப்படி இருக்குன்னும் போது அவங்களுக்கு அவங்களால ஏற்றுக்க முடியல உள்ளே வந்த க்ரௌடுக்கு. அது எல்லாம் போலரைஸ் ஆகி அப்புறம் என்ன கைண்ட் ஆஃப் ஃபில்ம்னு தேடி அப்படியே ஃபில்டராகி ஒரு குட்டி க்ரௌடு வந்து அந்த படத்தை அப்புறமா பிடிச்சிருந்துச்சின்னு எழுதுறது, செத்தோன்னே செலவு வைப்பாங்களா அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் நடந்துச்சு. பட் அது நான் எங்கள் சைடு அது ரைட்டிங் லெவல்லே இருக்கிற பிரச்சனை இருக்குது சார். நான் சொன்ன மாதிரி அந்த ஹியூமர் ரெண்டுத்துக்குமே உட்காரல. அந்த அதை கொண்டு போய் பொசிஷன் பண்ணும் போதும் அது சரி கரெக்டாக பொசிஷன் பண்ணல. இந்த படத்து மேலே அது அந்த பிரச்சனை இல்லை சார் எனக்கு. ஏன்னா இந்த படத்தோட முகம்னு பார்த்தீங்கன்னா ஷானோட மியூசிக்கு, பிரீத்தியோட ஃபேஸு, அப்புறம் நான் இந்த படம் பண்ண மேதமன் பண்ண டேரக்டர்லேருந்து வர படம்ன்றது தாண்டி வேறு எந்த விஷயமும் அவங்க ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த படத்தில். நாங்களே போய் அதான் சார் ட்ரைலர் டீசர் பண்ணுறோன்னு போது அதில் போய் அதாவது நாமளே வந்து இது பரபரப்பான படம், லவுடான படம்லாம் பண்ணாமல் இருந்தால் போதும், அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ 29 வயசுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் இருந்த 29 வயசுக்கும் இப்போ இருக்கிற 29 வயசுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. பிகாஸ் டெக்னாலஜி மாதிரி இருக்குது, அவங்க கன்சியூம் பண்ணுற ஸ்பீடு, அட்டென்ஷன் டெஃபிசிட் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ அதை மனசில் வச்சுட்டு பண்ணீங்களா ஏதாவது கொஞ்சம்? இல்லை சார், இது 2010-11 29 இருக்கிற ஒரு பையன் கதை மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி 19-20 அந்த பிரச்சனை இருக்குது சார். அவங்களுக்கு 20 வயசே வந்து அவங்க சொல்ல யோசிக்கிற அளவுக்குலாம் இருக்குது. டீன்லேருந்து அடல்ட்டாக மாறது வந்து அவங்களுக்கு நமக்கு 29-30 இருக்கிற அந்த ரியாலிட்டி செக்கு அவங்களுக்கு 19-20 இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு அந்த ரிலேட்டபிலிட்டி இருக்கும். இந்த அன்சர்டன் லைஃப்பில் நம்ம யாருன்ற கேள்வி கொஸ்டினாக வர்றது வந்து அவங்க ப்ரெஷர் வந்து ரொம்ப ஏர்லியாகவே ஆரம்பிச்சிது. நம்ம கொஞ்ச நாள் அப்படியே அந்த லூப்பில் இருந்து கொஞ்சம் லேட்டாக வரும். இப்போது ஏன்னா அது கல்யாணம்னு ஒன்று ஏரியா வரும்போது அந்த செக் வரும். செட்டில் ஆகுறதுன்ற ஒரு விஷயமே அப்போ தானே பெரிய விஷயமா இருந்துச்சு. செட்டில் ஆகுறதுன்னா என்ன, கல்யாணம், ஒரு வேலை, சொந்த வீடு இப்படின்ற இருந்த டைமு. இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கே செட்டில் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். 19-20 வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க பார்க்குறவங்க அப்படி ரிலேட் பண்ணிப்பாங்க தான் எனக்கு தோணுச்சு. ஒரு யூனிவர்சலாக ஒரு ஆமாம். அண்ட் நான் பீரியடுன்னு சொல்லணுன்றதுக்காக போய் ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகணுன்றது வந்து விஷுவலாக பேக்ட்ராப்பில் ஃபீல் ஆகணும்னு ரொம்ப பர்பஸாக எதுவும் பண்ணல சார். இவங்க கேரக்டர்ஸ் பேசுகிறது, இவங்களுக்குள்ளே இருக்க அந்த கான்வர்சேஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த செட்டிங் எப்போ நடக்குதுன்றது ஃபீல் ஆகும் அப்படின்றது தான் ஐடியா. அண்ட் அப்போ ஒரு நிதானம் இருக்கும்ல சார், இந்த லாங்கிங்னஸ்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏக்கம் அப்படின்ற ஃபீலிங் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னே தெரில. ஒரு விஷயத்துக்கு ஏங்கிறதுன்றது, மெசேஜே அனுப்பி கொஞ்ச நேரத்தில் ரிப்ளை வரலன்னா மெசேஜை டெலீட் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். பேஷன்ஸும் இதுவும் ஒன்றுக்காக ஏங்கிறது இருக்குல்ல, அந்த லாங்கிங்னஸ்ன்ற ஃபீலிங் தான் இந்த படம் அந்த ஏரியாவை தான் தொடுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பிடிவாதமாக இருக்கிறதோ, இல்லை ஒரு விஷயத்துக்காக ஏங்கிறதோ, உருகிறதோ, அதுலேருந்து எவால்வ் ஆகிறதோ, தன்னை கண்டுபிடிக்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கும் சார். அந்த ஃபீலிங் தான் இந்த படம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் சார். Do you think it helps if as a director நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது உங்கள் ஏடிஸ் வந்து ரொம்ப யங்காக இருந்தால் இஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? ஏடிஸ் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்னு இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கிற ஏடிஸ் இருந்தால் போதும் சார். அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஸ்ட்ரைட் என்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாலும் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்ற பேரில் வேணும்னே அதை கவுண்டர் அட்டாக் பண்ணுறது பண்ணுவேன். அப்பவும் எவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கன்னு. அண்டு சம்டைம்ஸ் இது எங்கேருந்து இந்த டவுட் அவங்களுக்கு வருது, இந்த கேள்வி இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரல, இல்லை இது நம்ம வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டும் அவங்ககிட்ட காமிக்க போதில்லை. ஒரு ஆஃப் பேக்டாக பாதி முடிஞ்ச வேலையில் பார்க்கும்போது அந்த நாள் அவங்களுக்கு அந்த டவுட் இருக்கான்ற கேள்வியும் எனக்கு ஓடும். அண்ட் சம்டைம்ஸ் ரூத்லெஸ்ஸாக அதை கன்சிடர் பண்ணி நான் மாற்றினதும் உண்டு. சம்டைம்ஸ் பிடிவாதமாக இல்லை இது ஒர்க் ஆகும்னு சொல்லி வச்சதும் இருக்குது. ரிலீஸ் ஆன பிறகு நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே உட்காந்து பேசுகிறோம் சார். எதெல்லாம் நான் சொன்னேன் அவர் கேட்கலன்றாங்களா, எதெல்லாம் நான் சொன்னேன் அவர் கேட்டாருன்னு அவங்களே சொல்லுவாங்க. பட் ஏஜ் எல்லாமே அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறது நல்லா தான் சரியா. என் டீம்லேயே வந்து ஒருத்தருக்கு இந்த சீனில் இந்த டைலாக் இப்போ எடிட்டிங்கில் தூக்குனா கோவப்படுறதுலாம் இருக்குது, இதை ஏன் தூக்குனீங்கன்றது. அந்த யங்காக இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்கள்லேயும் நான்
இப்போ அப்படி இல்லை சார். இப்போ இந்த படம் வந்ததில்ல, சிறைன்ற படம், அது சீரியஸான படமாக இருந்தால் கூட அதில் அந்த 2 பேர் எப்படியாவது சேர்ந்துணுன்ற ஃபீலிங் வந்ததுன்னா அந்த படம் அது நீங்கள் வலியோடு இருக்க படமாக இருந்தால் கூட ஒர்க் ஆகுதில்ல. எல்லா கோர்ட் ரூம் ட்ராமாவும் எல்லா போலீஸ் ப்ரொசீஜரல் படமும் அப்படி போயிடாது. அதுக்கு பின்னாடி இருக்க டீட்டெயிலிங் வந்து அந்த படத்தை புதுசாக்குது. ஆனால் அந்த 2 பேரோட லவ் தான் வந்து அதை யூனிவர்சல் எமோஷன் அதில் லவ் தான்ல. அது மாதிரி இது இந்த ஜென்ரேஷன்லாம் தாண்டியுமே கூட இந்த 2 கேரக்டர்ஸை இவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்களோட நல்லது கெட்டதும் கூட அவங்களோட கேரக்டர்ஸ் ஃப்ளாடாக இருந்தாலும் அதுவும் சேர்த்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்த வரைக்கும் என் டீமில் பார்த்தவங்களுக்கும் ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த படம் அவங்கள ஃபாலோ பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு அல்லு அர்ஜுன் அட்லி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது, வாட் இஸ் தட், அந்த ஃபீல் எப்படி எங்கே சார் பண்ணுறேன்? லோகேஷ் பண்ணுறாரு, அதில் பார்ட்டாக இருக்கேன். அகைன் ரைட்டிங்கில் பேசுனதே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு முறை ஃபோனில் பேசுனது அது ஒரு படம். இது ப்ராப்பர் பேன் இண்டியா படமாக இந்த படம் தான் சார் எனக்கு தோணுது. நாட் பிகாஸ் ஆஃப் த ஸ்டார்ஸோ, நாட் பிகாஸ் ஆஃப் த அதில் இருக்கிற சென்ட்ரல் கேரக்டரோ, இல்லை எங்கே நடக்குதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இது இந்த கதையாகவே வந்து பேன் இண்டியான்னு இல்லை சார், அது ஒரு இன்டர்நேஷ்னலாக தான் சார் இருக்குது. அந்த கதையாக இன்டர்நேஷ்னலாக இருக்குது. அல்லு அர்ஜுன் சார் பண்ணும்போது இன்னமும் அது அந்த படம் பண்ணணுன்னா என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா கொஞ்சம் வெறித்தனமாக இந்த வாட்டி போயிட்டுருக்கு அதுக்கான வேலையும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அடுத்த அந்த படத்துக்கான வேலை தான். ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம் ஒரு 3 வீக்ஸ். இடையில டிஸ்கஷன் போனோம். அந்த மே 2nd வீக்லேருந்து ஆக்சுவலி அந்த படத்துக்கு தான் போயிடும். இப்போது இது சொன்னீங்கல்ல, சாய் பல்லவி வந்து அந்த மேயாதமான் அப்போது வேண்டான்னு சொன்னாங்கல்ல, வாட் வாஸ் த ரீசன் எக்ஸாக்ட்லி ரீசன் இல்லை சார். நான் அவங்க வீட்டுக்கு போய் தான் நரேட் பண்ணேன். அவங்க 2 days கழிச்சு இல்லை, அவங்க வந்து அதில் இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிஃபோர் மேரேஜ். அந்த மாதிரி. ஓகே. அது வந்து அந்த டைமில் அவங்களுக்கு அந்த இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொன்னதாக எனக்கு தகவலாக தான் வந்தது. அந்த ரீசன்னால தான் அவங்க காற்று லேடியும் வேணான்னு சொன்னதாகவும் சொன்னாங்க. அதில் கடைசியில் ஒரு குழந்தைக்கு அம்மான்ற மாதிரி காட்டுறது, அது இப்போவே பண்ண வேணான்ட்டு. அவ்வளோதான் சார், வேறு இன்னும் இல்லை. அவங்க பயங்கரமாக ரசித்தாங்க சார். ரசித்தது அது புரியுது எனக்கு வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டியை தாண்டி ஒரு படம் போகிறதுக்கு இந்தியன் ஸ்பேஸ் அலோவ் பண்ணுதா? அதாவது ஒரு பயங்கரமான ஒரு லிவ்இன்னோ ஒரு அந்த மாதிரி ஒரு இப்போ பிகாஸ் இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் மாறிட்டே வருது இல்லை? ஆமாம். ஸோ இது வந்து என்னதான் வந்து நீங்கள் 2011 இப்போ பீட்சாலே வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவங்க ஒரு லிவ்இன் கப்பல். அஃப்கோர்ஸ் படம் வந்து லிவ்இன் பற்றி இல்லை, பட் விஜய் சேதுபதியும் ரம்யா நம்பீஷனும் அவங்க they'll be living in the same house. அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. ஸோ அப்போவே வந்து ஆக்சுவலி அந்த இதெல்லாம் வந்துருச்சு. பட் ஆனால் அது அங்கங்கே ஒரு ஃப்ளாஷாக வருதே தவிர ஒரு படம்னாலே ஒரு குடும்பத்தோடு பார்க்குற படம் அந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் லவ்வை. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு நேர்கொண்ட பார்வைக்கு ரங்கராஜ் பாண்டேக்கு கைத்தட்டினவங்க நானும் பார்த்தேன் தேட்டரில். அப்படி கேளுங்க, கரெக்டு. அப்படி ஏன் வெளியே போனா பொண்ணு அவங்கள தான் தப்புன்ட்டு இந்த சைடு தான் நிறையா இருந்தாங்க. மாமனில் ஃபகத்துக்காக ரீல்ஸ் பண்ணுறதையும் பார்த்தோம் நம்ம. அதாவது குட் இருந்தால் ஈவில் இருக்குன்ற மாதிரி சார். அது நம்ம எல்லாருக்குமே தோணும் சார். அது இப்போ இந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க இப்போ படத்தில் பண்ணாதனால அது ரியல் லைஃப்பில் நடக்காமலாம் இல்லை. அடுத்த ஜென்ரேஷன் லிவின் தான். அது நீங்கள் எத்தனை கம்மை தூக்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் பாய்காட் பண்ணாலும் சரி, அது அப்படி தான் இருக்க போகுது. இப்போவே அப்படி தான் இருக்குது. இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அது அப்படி தான் இருக்க போகுது. அது இவங்க பார்க்குற விதமும் வந்து எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்க தான் சார் அவங்களால முடியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ லவ்வை அக்செப்ட் பண்ணுறாங்களேன்னு தெரிய மாட்டேங்குது சார். இப்போ வரைக்குமே லவ்வை தாண்டி வேறு விஷயங்கள்லாமும் சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அந்த லவ்வையும் பேக்கேஜாக ஏற்றுக்க முடியுது இவங்களால. அப்படி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் லிவினெல்லாம் அக்செப்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு லிவினில் இருக்கிறாங்கல்ல அந்த ஜென்ரேஷன் மொதல் அக்செப்ட் பண்ணணும். அந்த ஜென்ரேஷன்லேயே முன்ன பின்ன தான் இருக்குது. இப்போது நான் என் கூட இருக்கவனே லிவினில் இருக்கிறான் அப்படின்னா நான் அவனை பார்க்குற விதமே மாறணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் மாறும்.
ஸோ அது ஸ்லோவாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க தான் சார் தோணுது. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருக்குமே சார் இப்போ அனிமல் படம் ஏன் சார் ஓடுது, எல்லாருக்குமே இந்த வக்கரம் வந்து இருக்குது. ஒரு ஒரு நம்ம நம்ம நமக்கு தோன்றதை ஒருத்தன் பண்ணுறான்ல, நமக்கு தோன்ற லெவலோடு நின்றுது ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னும் போது அதை என்ஜாய் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி லிவினும் இவங்களுக்கெல்லாம் தோண தான் செய்யும் சார். ஆனால் பக்கத்தில் இருக்கவன் பக்கத்து ஜன்னல் எதிர் ஜன்னலில் இருக்கவன்லாம் எட்டி பார்ப்பான் நம்மளை அப்படின்றதுக்காக தான் தோணல. இந்த கல்ச்சரு மாரல் பாலிசிங்லாம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சால் அதுவும் இன்னும் எனக்கு ஒரு 10 இயர்ஸ் சார் ஆகிடும். ஆனால் ஏன்னா யாராவது ஒரு ஆள் பின்னாடி இழுக்க படம் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அதெல்லாம் மீறி இப்போ கென் கருணாஸோட 5வது படத்தில் அதை பண்ணிட்டாருன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அது இப்போ ஹெல்த்தியாக தான் சார் எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி டிபேட்டில் உட்காந்து பேசும்போதே அஃப்கோர்ஸ் இப்போ ரஞ்சித் சாரில் ஆரம்பித்து நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, பாடி ஷேமிங்கை இப்போ ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு ஓடிட முடியாது. நீங்கள் டைப் காஸ்ட் பண்ணி ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்க அடியாளை போடணும்னு நினச்சாலுமே கூட அடி வாங்குவீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இவங்கெல்லாம் பண்ண ரெவல்யூஷனில், படங்களில் பண்ண ரெவல்யூஷன் தான். இதே தான் சார் இந்த கல்ச்சர் ஷாக்குன்னு இப்போ ஃபீல் பண்ணுறது வந்து நார்மலைஸ் ஆகிறதும் ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அதையும் ஒரு பக்கமாக பண்ணி ஒரு பாயிண்டில் கொண்டாந்துருவாங்க சார். இப்போ ரஞ்சித் சார் மாதிரி சில படங்களுக்குலாம் எதிர் சேவல் விடுற படங்கள் பண்ணுற மாதிரி அதுக்கு பண்ணுறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. பட் அது எனக்கு தெரிஞ்சு மாறிடும் சார். இனிமேல் வேறு வழி இல்லை. இவங்களும் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறாங்களே, எல்லாமே பார்க்குறாங்களே, செக்ஸ் எஜுகேஷன்லாம் பார்க்குறாங்க. அதனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐ திங்க் நான் ஏன் கேட்டேன்னா, அந்த இப்போ 29 பார்க்கும்போது எனக்கு ஐ வாண்ட் டு see a மூவி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லாமல், பட் ஆனால் ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரொம்ப ஐடியலைஸ் பண்ணிடுறோம். ஐயோ காதல் ரொம்ப புனிதமானது, காதல் வந்து லைக் அது ரொம்ப ஆர்டர் இருக்குது. இட்ஸ் லைக் பிகாஸ் காதல்ங்கிறது நிறைய விஷயங்கள் கலந்த ஒரு விஷயம் இல்லை. பிகாஸ் அதுலேயே காமமும் இருக்குது, அதுலேயே இதுவும் இருக்குது, அதுவும் எல்லாமே கலந்த விஷயம். பட் ஆனால் இங்கே என்னென்னா ஒரு 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 இந்த நான் இது கீர்த்தி சார் கிட்ட நிறையா பேசினேன். இது வந்து அந்த டூடில் வந்து ஒரு ஃபேக் தாலி கட்டினதுக்கே வந்து எல்லாரும் வந்து இப்படி தாலி கட்டிட்டு இது பண்ணுறான் அது பண்ணான்னு, அது ஃபேக் தாலியா, அதுக்கே வந்து அவங்க அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு மாதிரி புரிய மாட்டேங்குது. பிகாஸ் ஒன் சைடில் நம்ம என்ன இப்போ வந்து லிவ் இன் எல்லோரும் வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறோம். பட் படத்தில் நம்ம வந்து லைஃப்பில் அக்செப்ட் பண்ணுற விஷயங்கள் சம்டைம்ஸ் படத்தில் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கோமா? சொல்ல மாட்டோம் சார். அக்செப்ட் பண்ணாலுமே தனியாக போய் ரசிப்போம், சொல்ல மாட்டோம். அப்படி தான் இருக்குது சார். ஏன் சொல்ல மாட்டோம்? சொல்ல மாட்டோன்னா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ நம்மளை அப்படின்னு தான் சார் நிறைய பேர் பண்ணுறதில்ல. இப்போது அதான் அடுத்தவன் நம்ம பிரச்சனைக்கு 1000 அடுத்தவன் பிரச்சனைக்கு ஜட்ஜாக மாறுவோன்ற மாதிரி நமக்கு நடக்கும்போது வெளியே சொன்னால் இப்போ லவ்வுக்கு நடக்கிற அதே தான் சார். லவ்வே வந்து அவன் என்ன சொல்லுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், அந்த 4 பேர் என்ன நினைப்பானுங்க, அதே தான் சார் இதுக்கும் நடக்குது. இப்போ இந்த படமே டிண்டர் பம்பிள் ஓயோ ஒரு காலத்தில் தான் போட்டிருக்கு. ஆமாம். அதனால லவ்வை புனிதப்படுத்தியோ அந்த காலத்துலலாம் எப்படி திரும்ப நாங்கள் தொடக்கூட அந்த படம் இல்லை சார். இது அந்த பீரியடை நான் எப்படி சொல்ல 2010 நடக்கிற ஒரு கதை அப்படின்னு போடுறதா, இல்லை கிங்ஸ் 5 ரூபா விற்கும் போது நடந்த கதைன்னு போடுறதா, என்னன்னு போடுறது? இது லவ் சம்மந்தமாக இருக்குன்னும் போது இன்றைக்கி டேட்டிங் கல்ச்சருன்றது இருக்கும்போது அந்த டைமில் ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் தான் ஃப்ரீ இருக்கும்போதுன்ற லவ் எப்படி இருந்திருக்கும்? சன் மியூசிக்கில் போய் பர்த்டே விஷ் பண்ணும்போது என்ன லவ் இருந்திருக்கும்? அப்போ லவ் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்டிமேட்டாக இருந்ததெல்லாம் இல்லாமலாம் இருந்துச்சு. இன்றைக்கி மீட் பண்ணுற இடம் வேறையாக இருந்திருக்கும், அப்போ மீட் பண்ணுற இடம் வேறையாக இருந்திருக்கும்ல. அந்த டைம்லைனை சொல்கிறதுக்காக தான் அந்த டேக் இருந்துச்சு. இந்த படம் நீங்கள் சொன்னீங்களே இப்போது இதை ரொமான்டிசைஸ் பண்ணோன்னா க்ளோரிஃபை பண்ணி புனிதம், இந்த படம் நான் பண்ண காரணமே அதை உடைக்க தான். இந்த படத்தில் நான் ஒரு சீனை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த படம் பண்ணுறேன்னு சொன்ன சீனும் அதை பற்றி தான் பேசுது. ஸோ இந்த படம் இந்த லூப்பில் இருந்து இதுதான் உலகம்னு இருக்கிற ஒரு மனுஷங்க இருக்காங்கள்ல, பசங்க பொண்ணு இவங்களாம் இருக்காங்கள்ல, அந்த அப்சஷனுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிற ஒரு ஹீல் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸோ கடைசியாக நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் பண்ண 4 படங்களில் இந்த படத்துக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, இது சொல்ல முடியாது. பட் குலுகுலு, ஆடை, மேயாதமான், விச் வாஸ் தட் சீன்? மேயாதமானில் இந்த ஹைவேஸில்
வினோத் மயக்கம் சுடர் போட்டு ப்ரொப்போஸ் பண்ணுற ஓ ஓகே ஓகே. அந்த சீன் முன்னாடி அவன் அவன் அது ஒரு ஃபோன் கான்வர்சேஷனாக வரும்ல சார், அவள் லைனில் இருக்கானே தெரியாமல் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவனோட லவ்வும் சேர்ந்து ஓகே ஆகும், அவன் தங்கச்சி லவ் ஓகே ஆகும் போது அது எனக்கு ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருந்துச்சு. அண்டு அந்த சீனோட விதை வந்து அண்ணானே கூப்பிட்டு சின்ன வயசுலேருந்து வளர்ந்த பொண்ணு வந்து அவன் மேலே ஒரு ஆசை வரும் தங்கச்சிக்கு, விவேக் பிரசன்னா மேலே இந்துஜாவுக்கு வரும். ஆனால் அவன் தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்கான், தொடரான்னும் போது இவ்வளோ காண்டாகி போய் தங்கச்சின்னு சொல்லி தொட்டு பேசாதுன்னு தள்ளி விட்றதுல ஆரம்பித்து அவனும் அந்த பொண்ணை அதை பிரேக் பண்ணி பார்க்குறான்றது வந்து எனக்கு கொடூரமாக காய்ச்சின கம்பி மேலே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இது மாறுச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு தெரியும். அண்ணன் தங்கச்சி உறவு முறையிலேருந்து எல்லாத்தையுமே கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அது லேண்ட் ஆகிற இடமா அந்த சீன் வந்து பொண்டாட்டின்னு கூப்பிட்ற மூமெண்ட் வந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசை. அதில் நான் வந்து ஆசையை ஒரு புள்ளியில் வச்சு கட் பண்ணோம், ரத்ன கட்டி வச்சு நமக்கு சந்தோஷ் நாராயண் சார் பண்ணேன் அந்த சீன் சார். ஆடையில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க ஸ்ட்ரிப்டாக இருக்கும்போது டீசர்லேயே அதை பார்த்துருப்போம். அதோட சேலஞ்சே வந்து அந்த 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 சீனுக்கு லேண்டாக வர்றது தான். அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டஃப்பில் இருக்கும்போது ஒருத்தி ட்ரிகர் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜாக போய் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அது எழுதும் போதும் சரி, அது அந்த இடத்துக்கு வர்றதும் அது முடிஞ்சு இந்த மறுநாள் எழுந்து உட்கார்ற இடத்துலேருந்து அந்த 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 ரீலே எனக்கு ரொம்ப பிடிச்ச அதாவது ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ்க்காக. அண்ட் அந்த படத்தை ஐ திங்க் விஜய் கார்த்திக் ஷாட் இட் வெரி பியூட்டிஃபுல்லி. எஸ், ரொம்ப கஷ்டமான படம் லைட் பண்ணுறதுக்கு, அது ரொம்பவே நல்லா பண்ணார் அவர். ஆமாம் சார், ஃபஸ்ட் டே அந்த போர்ஷன் ஷூட் பண்ணும்போதெல்லாம் விஜய்க்கும் எனக்கும் எங்களுக்கு பயம் வந்துச்சு, பண்ணுவோமான்னு தெரியல. அப்புறம் நிறையா விஜய் ட்ரை பண்ணுறான், ஆனால் அந்த ஒரு ஹாட்டாக ஆகிடுது. இல்லைன்னா அது லைட்ஸாக வச்சு நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி உழப்பிட்டே இருக்கோம் பாதி நாள். அப்புறம் அங்கே ஒரு ஜென்ரேட்டர் ரூம் இருந்துச்சு, அங்கே கூப்பிட்டு போயிட்டு நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் எடுத்திருந்ததில் எனக்கு இப்போ குழந்த இருக்காங்க, கை குழந்த இருக்குல்ல, அந்த அந்த ஃப்ரெஷ்ஷாக ஊர்ன உடம்பு, அந்த காது மடல்லாம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், பிளட்டே தெரியும். அந்த மாதிரி ஸ்கின்னை பார்த்தா உனக்கு குழந்த ஃபீல் தான் வரணும், அதான் மூடு, அந்த மூடில் போயிடலாம். டார்க்காக அங்கே ஸ்பாட்டடாக லைட்லாம் வைக்க தான் ஏஸ்தட்டிக்கு போகும்போது தான் அதெல்லாம் ஆகுது அப்படின்றது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனது தான் சார். அதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் பயமே இல்லை. அவங்களே கேட்பாங்க, ஏன்டா இப்படி நின்றுருக்கோம், என்னடா வேலைன்னு. எனக்கு என் மேலேயே கான்ஃபிடென்ஸ் போயிடும் போல. அப்படி என்ன தான்டா கேட்டரில் கேமரா வச்சு உருட்டிட்டு இங்கிட்ட அங்கிட்ட சுற்றிட்டு இருப்போம், அவங்க வந்து கோவப்பட்டே கத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு எனக்கு ரொம்ப பதட்டப்பட வச்ச படம். அந்த அமலாபால் டாகு துரத்தும் போது ஸ்டெப்ஸில் ஏறி சிங் சவுண்ட் வேறு, மேலே ஏறி வந்து 3 floors ஏறி வருவாங்க. ஏறி வந்து ஒரு ரூமுக்குள்ளே பாத்ரூம்குள்ளே வந்து கதவு மூட்டு கதறி அழுது உட்காந்து அவங்க அம்மா நினச்சி பேசுகிற சீன் இருக்கும். அந்த சீனும் முக்கியமான சீன். அந்த படம் பார்க்கணுன்னு நினச்ச சீன். குலுகுலுவில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அந்த பொண்ணுக்கு வந்து அவனை பிடிக்கும், அது லவ் இல்லைன்னு தெரியும். பட் இந்த மொமெண்ட்டில் எனக்கு ஒரு செகண்டு இவனை மாதிரி ஒருத்தன் என் லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அந்த ஃபீலிங் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படி இறங்கி போன பிறகு மாறி போயிடும். இந்த மொமெண்ட்டில் நான் இதை ஃபீல் பண்ணுறேன். இது லவ் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் யுவர் எ குட் சோல், ஐ லவ் யூ ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லி ஹக் பண்ணும். அந்த அன்பரேஸ் சாங் முடிகிற இடம், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் அதுக்காக இந்த படம் அதான் ஆப்வியஸாக இப்போ சொன்ன மாதிரி இந்த க்ளோரிஃபிகேஷனுக்கெல்லாம் வந்து ஒரு போட்டு பழக்கிற ஒரு சீன் இருக்குது. அந்த சீனுக்காக இதை பற்றி அப்புறம் பேசலாம். அதை பற்றி அப்புறம் பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் ரத்னா. ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு திஸ் பிகாஸ் உங்களை மாதிரி சென்சிபிலிட்டி இருக்கிறவங்க படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி இந்த மாதிரி படங்கள் வருது ரொம்ப முக்கியம். பிகாஸ் எஸ்டாப்ளிஷ் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டார் படம் இதாதுன்னு அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. பட் எப்போவுமே அதுவே ஒரு நார்ம் ஆயிடுச்சுன்னா தென் இப்போ சின்ன படங்கள் பண்ணுறதுக்கு புதுமுக இயக்குநர்கள் தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். அது ஆகக்கூடாது. பிகாஸ் எல்லா தரப்புலேருந்தும் டைரக்டர்ஸ் வந்துட்டு எல்லா மாதிரி படங்கள் பண்ணோங்கிறது தான் ஐடியல் சுச்சுவேஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி 29 ஒர்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ரியலி லுக் ஃபார்வர்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து எப்பவும் போல் நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வைப்பீங்க, அதில் நிறையா பேசலாம். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ. May 8th அது திருப்பி சொல்லிடலாம். May 8th
ஒன்லி இன் தியேட்டர். ஸோ நோ ட்ரெய்லர், நோ டீசர், அதெல்லாம். ஆமாம் சார், இப்போ வரைக்கும் அதுக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி அப்படி போகலான்னு தான் தோணுது. இந்த படம் கொஞ்சம் அந்த மாதிரி படம் இல்லை, அதனால் ஒன் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். யா, ஓகே, அதனால் அப்படி போயிடலாம். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.